பாகம் 271. ராஜனிடம் அழைத்து செல்வதாக டீம் லீடர் சொல்லியது. மறுவார்த்தை பேசாமல் வேறு எந்த கேள்வியும் கேட்காமல் அவந்திகா அவனது காரில் ஏறி அமர்ந்தாள். ஆனால் சிறிது நேரம் சென்ற பிறகு வெளியே எட்டி பார்த்தவளின் முகத்தில் அதிர்ச்சி. கார் சிட்டியை விட்டு வெளியே ஒரு கிராமப்புற பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்தது. 8 வருடத்திற்கு முன்பு அவன் சென்னையில் இருந்தான் என்பது அவந்திகாவிற்கு தெரியும். ஆனால் சென்னையில் எங்கு இருந்தான் என்பது அவந்திகாவிற்கு தெரியாது. அவன் பேச்சையும் நடவடிக்கையும் வைத்து அவன் கிராமப்புறத்தில் இல்லை என்பது மட்டும் அவளால் சொல்ல முடியும். நாம இப்போ எங்க போயிட்டு இருக்கோம் என்று அவந்திகா கேட்கவும் ஒருமுறை அவளை குழப்பமாக திரும்பி பார்த்தவர், நாம இப்ப ராஜனை பார்க்கத்தானே போயிட்டு இருக்கோம், வேற எங்க போறது? பல வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நான் தியாவை பாத்திருக்கேன். தியாவை பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா ராஜனைத்தான் பார்க்கணும் என்று சொன்னவன் சாலையில் தன் கவனத்தை செலுத்தினான். அவந்திகாவிற்கு அந்த டீம் லீடரின் மீது முழுமையான நம்பிக்கை இருந்ததால் அவள் அவனிடம் அதற்கு மேல் எந்த கேள்வியும் கேட்காமல் தன் நினைவுகளில் மூழ்கினாள். திடீரென்று ஏதோ நினைவு வந்தது போல, ராஜனுக்கு கல்யாணம் ஆகிருச்சா என்றாள். ஒருமுறை அவளை திரும்பி பார்த்த டீம் லீடரின் கண்களில் ஒரு விதமான வலி தெரிந்தது. இல்ல, ராஜனுக்கு கல்யாணம் ஆகல என்றார். இதை கேட்டதும் ஏனென்றே தெரியாமல் அவள் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. ஒருவேளை ராஜன் என்ன நினைச்சிட்டு தான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கானா? நான் அவனை தேடின மாதிரி அவனும் என்ன தேடிட்டு இருப்பானா? அவனால என்ன கான்டாக்ட் பண்ண முடியாம போயிருக்குமோ? நான் தான் அவனை ஏமாத்தினதா நினைச்சிட்டு இருப்பானோ என்று நினைக்கும் போதே அவந்திகாவின் தொண்டை அடைத்தது. ராஜன், நான் தப்பு பண்ணிட்டேன். இவ்ளோ வருஷம் உனக்காக காத்துட்டு இருந்தனா அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஓகே சொல்லிருக்க கூடாது. ஆனா அரவிந்த் என்று யோசித்த போதே அவளுக்கு அரவிந்தின் முதல் காதலியின் நினைவு வந்தது. அரவிந்த் அவனோட ஃபர்ஸ்ட் லவ் நினைச்சிட்டு இருக்கிறது தப்புனா நான் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இப்ப நானும் அரவிந்துக்கு துரோகம் தானே பண்ணிட்டு இருக்கேன் என்று நினைத்தவள், காரை நிப்பாட்டுங்க, நான் ராஜனை பார்க்க வரல என்றாள். சிறிது தூரம் சென்று காரை நிறுத்திய டீம் லீடர், அவ்வளவுதான், நாம வந்துட்டோம், நீங்க ராஜனை பார்த்துட்டே போலாம் என்று சொல்லவும் அவந்திகா படபடக்கும் இதயத்தோடு திரும்பி பார்த்தாள். அவள் கண்கள் சொல்ல முடியாத ஆச்சரியத்திலும் பயத்திலும் அகல விரிந்தது. இங்கேயா ராஜன் இருக்கா என்று அவந்திகா அதிர்ச்சியாக கேட்கவும், ஆமா என்று சொன்ன அவர் முன்னே நடந்தார். அவந்திகா நினைத்தது போல் ராஜன் ஒரு வீட்டிலோ அல்லது ஆபீஸிலோ இல்லை. ராஜனை தேடி அவர்கள் வந்த இடம் கல்லறை. அங்கே இருந்த பல கல்லறைகளில் ஒன்றின் முன் நின்ற டீம் லீடர் அவந்திகாவை திரும்பி பார்த்தார். அவந்திகாவின் கால்கள் நகரக்கூட மறுத்து அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். இது ஒன்னும் உன்னோட கெட்ட கனவு கிடையாது. 8 வருஷத்துக்கு அப்புறமும் நீ ராஜனை ஞாபகம் வச்சிருக்கேனா? அவனை நீ எவ்வளவு விரும்பியிருக்கேன்னு தெரியுது. பட் உண்மையை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ராஜன் இந்த உலகத்துல இல்ல, அவன் இறந்து பல வருஷம் ஆகுது என்றார். இல்ல இல்ல, இது உண்மை இல்ல. ராஜனுக்கு ஒன்னும் ஆகியிருக்காது. இவருக்கு தெரியல. தியான்னு நினைச்சு அந்த பார்பி ஜூலி கூட பேசிட்டு இருந்தவர் தானே இவரு. அப்புறம் எப்படி இவருக்கு உண்மையான ராஜனை மட்டும் தெரிஞ்சிருக்க முடியும் என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டு அந்த கல்லறையை பார்த்தாள். அந்த கல்லறையில் இருந்த போட்டோ பழையதாகி மங்கி போயிருந்தது. அதனால் அதில் உள்ள உருவம் அவளுக்கு தெளிவாக தெரியவில்லை. ஆனால் மேலோட்டமாக பார்ப்பதற்கு 10 பருவத்தில் இருக்கும் ஒரு இளைஞன் போல் இருந்தான். அதற்கு கீழே நேசன் என்று போடப்பட்டிருந்தது. அதற்கும் கீழே ஜூலை 21 என்ற தேதியை பார்த்ததும் அவள் அப்படியே உறைந்து போனாள். 8 வருடத்திற்கு முன் ஜூலை 20ஆம் தேதிதான் அவர்கள் சந்திக்க திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் அன்று அவந்திகா எவ்வளவு காத்திருந்தும் ராஜன் வரவே இல்லை. அதற்கு மறுநாளான ஜூலை 21ஆம் தேதிதான் அவன் அவந்திகாவிற்கு போன் செய்து, இதுதான் நம்ம பேசுறது கடைசி முறை என்று சொன்னான். அப்போது ஏன் அவன் அப்படி சொல்கிறான் என்று அவந்திகாவிற்கு புரியவில்லை. ஆனால் இப்போது இந்த தேதியை பார்க்கும்போது அவந்திகாவிற்கு புரிந்தது. அவள் நீர் நிறைந்த கண்களோடு டீம் லீடரை பார்த்து, இது எப்படி நடந்துச்சு என்றாள். எனக்கு சரியா தெரியல, பட் ஆக்சிடென்ட்னு மட்டும் தெரியும்.
ஒரு நாள் முழுக்க அவனை காப்பாத்த ட்ரை பண்ணிருக்காங்க. அதுக்கு மறுநாள் ஜூலை 21 ராஜன் இறந்து போயிருக்கான். இதை கேட்டதும் அவள் கால்கள் தரையில் நிற்க முடியாமல் நடுங்கியது. அப்படியென்றால் ராஜன் அவளை ஏமாற்றவில்லை. அவளை பார்க்க வரும்போது ஆக்சிடென்ட் ஆகி இருக்கிறது. மறுநாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கையில இனி உயிரோட இருக்க மாட்டோம்னு தெரிஞ்சு அத சொன்னா நான் வருத்தப்படுவேன்னு சும்மா பாய் மட்டும் சொல்லிட்டு போயிருக்கான். அவர்கள் 2 வருடங்களாக காதலித்த போது எப்போதெல்லாம் கேமிங்கில் அவந்திகாவை யாராவது கொள்கிறார்களோ அப்போதெல்லாம் ராஜன் அவனை கொள்ளு என்பாள் அவந்திகா. என்னதான் அவள் முட்டாள்தனத்தை ராஜன் கண்டித்தாலும் அவளுக்காக அவளது எதிரிகளை கொன்று குவிப்பான். அவள் எந்த மேத்ஸ் ப்ராப்ளம் புரியவில்லை என்று சொன்னாலும் அவளின் முட்டாள்தனத்தை கேலி செய்தாலும் அவளுக்கு புரியும் வரை மீண்டும் மீண்டும் பொறுமையாக சொல்லிக் கொடுப்பான். இதையெல்லாம் யோசித்தவளால் பொறுமையாக அங்கு நிற்க முடியவில்லை. வேகமாக தரையில் அமர்ந்து தன் ஷாலை எடுத்து அந்த மங்கலான போட்டோவை மீண்டும் மீண்டும் துடைத்து பார்த்தாள். ஆனால் அவள் எவ்வளவு துடைத்தும் அதில் இருக்கும் முகம் தெளிவாக தெரியவில்லை. இறுதி வரை ராஜன் நிஜ வாழ்க்கையில் எப்படி இருப்பான் என்று தனக்கு தெரியாமலேயே போய்விட்டதே என்று நினைத்து உடைந்து அழுதாள். இத்தனை வருடங்களாக தன்னை ஏமாற்றிவிட்டு போன ராஜனை ஒரு நாளாவது பார்க்க வேண்டும் என்று உறுதியோடு இருந்தாள். ஆனால் இப்படி ஒரு நிலையில் பார்ப்பாள் என்று அவள் கனவில் கூட நினைத்தது இல்லை. ராஜன் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் கண்டிப்பாக இருவரும் திருமணம் செய்திருப்பார்கள். அவந்திகாவின் அருகில் இருந்து எந்த துன்பமும் அவளை அண்டாமல் காத்திருப்பான். இப்போது அவளை தனிமையில் தவிக்க விட்டு சென்றதுக்காக அவனது ஆத்மா அவளிடம் மன்னிப்பு கேட்பதாக தோன்றியது. எத்தனையோ முறை அவந்திகா யோசித்திருக்கிறாள், இந்த ராஜன் ஒரு மிகப்பெரிய பணக்காரனாக இருக்க வேண்டும். இதுபோல் ஆன்லைனில் பல பெண்களை ஏமாற்றுபவனாக இருக்க வேண்டும். ஒரு நாள் அவனை சந்திக்கும் போது, ஓ நீதான் அந்த முட்டாள் அவந்திகாவா என்று நக்கலாக கேட்பான் என்று நினைத்திருக்கிறாள். அப்படி இல்லை என்றால் சாதாரணமாக ஒரு நாளில் நாம் கடந்து செல்லும் ஆயிரக்கணக்கான மனிதர்களில் அவனும் ஒருவனாக இருப்பான் என்று எண்ணி இருக்கிறாள். ஆனால் அவன் இப்படி ஒரு உயிரற்ற நினைவு சின்னமாக இருப்பான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அப்படியே உடைந்து போய் அழ ஆரம்பித்தாள். இத்தனை நாள் அவனை தவறாக எண்ணியதற்காக அவன் பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கேட்பது போல் அவனது சமாதியில் சாய்ந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அழுதாள். இதை பார்த்த டீம் லீடரின் கண்களும் கலங்கியது. ஏதோ ஒரு மனிதனின் மீது கை போட்டு தட்டி கொடுப்பது போல் பரிவோடு அந்த சமாதியை தொட்டவர், ராஜன், ஒரு வழியா நான் இன்னைக்கு தியாவை பார்த்துட்டேன். இப்போ அவங்க நல்லா இருக்காங்க. ஒரு பாப்புலரான ஸ்போர்ட்ஸ் ஆங்கர் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கிங்ஸ் ஃபைட்டிங் டீமோட கேப்டனாவும் ஆயிட்டாங்க. இன்னைக்கு நான் அவங்கள பார்த்தப்போ சரியா பேச முடியல. என்ன பார்த்ததும் அவங்க முகத்துல ஒரு வருத்தம் தெரிஞ்சது. அது கண்டிப்பா ஒன்ன நினைச்சுதான் இருக்கும். அவங்களுக்கு எங்களெல்லாம் பார்த்தா உன்னோட ஞாபகம் வந்து கஷ்டப்படுத்தும்னா நான் இனி அவங்கள தொல்லை பண்ண மாட்டேன் என்று தனக்கு தானே பேசிக் கொள்பவர் போல் அந்த சமாதியோடு பேசினார். தன் அருகில் உடைந்து அழுது கொண்டிருந்த அவந்திகாவை பாவமாக பார்த்து, யங் லேடி, வா போலாம் என்றார். அவந்திகாவின் காதுகளில் இந்த வார்த்தைகள் விழவே இல்லை. சிறிது நேரம் பொறுத்து பார்த்தவர் அவந்திகாவை தோளை பிடித்து எழுப்பி நிற்க வைத்தவர் அப்படியே அவளை கைத்தாங்கலாக காருக்கு அழைத்து சென்றார். டீம் லீடருக்கு புரியவில்லை. 8 வருடத்திற்கு பிறகு ராஜனுக்காக இந்த பெண் இவ்வளவு கண்ணீர் விடுகிறாள் என்றால் அவள் எந்த அளவிற்கு ராஜன் மீது பாசம் வைத்திருப்பாள் என்று நினைத்து உருகினார். ராஜன் உயிரோடு இல்லை, அவன் இறந்து விட்டான் என்பதை அவந்திகாவால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. திடீரென்று அவளை சூழ்ந்திருக்கும் காற்றில் கூட சோகம் கலந்து விட்டதாக அவளுக்கு தோன்றியது. டீம் லீடர் எதுவும் சொல்லவில்லை. அவள் கவலையை அவள் அழுது தீர்த்து கொள்ளட்டும் என்று விட்டுவிட்டவர் அவ்வப்போது அவந்திகாவை திரும்பி பார்த்து கொண்டார். அவர்கள் கார் சிட்டிக்குள் வந்தது. யங் லேடி, உன்னோட வீடு எங்க இருக்குன்னு சொன்னேனா நான் உன்னை அங்க டிராப் பண்ணிருவேன் என்றார். அப்போதுதான் கடந்த காலத்திலிருந்து நிகழ்காலத்திற்கு வந்த அவந்திகா சுற்றி முற்றி பார்த்தாள். கார் அரவிந்தின் வீட்டிற்கு சற்று தூரத்தில் தான் நின்று கொண்டிருந்தது. நான் இங்கேயே இறங்கிக்கிறேன்.
என்று அவள் சொன்னதும் காரை நிறுத்திய டீம் லீடர், இங்கேயே இறங்குறது ஓகேதான், எதுவும் பிரச்சனை இல்லையே என்றார். அவந்திகா அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் முன்னே நடக்க ஆரம்பித்தாள். டீம் லீடரும் அவள் உருவம் கண்ணை விட்டு மறையும் வரை பார்த்து கொண்டிருந்து விட்டு காரை ஸ்டார்ட் செய்தார். இங்கே அரவிந்தின் வீட்டில் அரவிந்த் இங்கும் அங்கும் பரபரப்பாக நடந்து கொண்டிருந்தான். இரவு மணி 11 ஆகியும் அவந்திகா வீட்டிற்கு வரவில்லை. அவர்களது டீமிற்கு போன் செய்து கேட்டபோது மதியம் காம்படிஷன் முடிந்ததுமே அவந்திகா அங்கிருந்து சென்று விட்டதாக ஆகாஷ் சொன்னான். எத்தனையோ முறை அரவிந்த் அவந்திகாவிற்கு போன் செய்து பார்த்த போதும் அவந்திகா போனை எடுக்கவில்லை. இதற்கு மேல் அவனால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. காரை எடுத்துக்கொண்டு சம்பத்தையும் உடன் அழைத்து கொண்டு அவந்திகாவை தேட ஆரம்பித்தான். அவளது ஆபீஸ், காம்படிஷன் நடந்த இடம் என்று அனைத்து இடங்களிலும் தேடியும் அவந்திகா கிடைக்கவில்லை. அரவிந்திற்கு இப்போதோ தான் 10 ஆட்களாக பிரிந்து தேட முடிந்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது. இவன் பதற்றத்தை பார்த்த சம்பத், சார் டென்ஷன் ஆகாதீங்க, அவந்திகா மேடம் ஒன்னும் குழந்தை இல்ல, அவங்க தொலைஞ்செல்லாம் போயிருக்க மாட்டாங்க, ஏதாவது முக்கியமான வேலை இருந்திருக்கும், அதான் போயிருப்பாங்க, வந்துருவாங்க என்று பொறுமையாக சொன்னான். ஆனால் அரவிந்திற்கு அந்த பொறுமை இல்லை. வா சம்பத், நாம இப்பவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் என்றான். சார், அவந்திகா மேடம் காணாம போய் ஜஸ்ட் 6 இல்லனா 7 மணி நேரம் தான் ஆகியிருக்கும். இப்ப போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க என்றான். போலீஸ் கேர் பண்ணலனா என்ன, நம்ம பப்ளிக் கிட்ட ஹெல்ப் கேக்குறேன், என்னோட ட்விட்டர்ல இருந்து ஒரு மெசேஜ் போட்டு விடுறேன். அரவிந்த் இந்த வார்த்தைகளை சொன்னதும் சம்பத் அதிர்ந்து போனான். ஐயோ சார், இந்த காரியத்தை மட்டும் செஞ்சிடாதீங்க, இது மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆகிரும். நீங்க மட்டும் ஒரு போஸ்ட் போட்டீங்கன்னா அது எந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு உங்களுக்கே தெரியும். அதுவும் நீங்க ஒரு ஹெல்ப் கேட்டு போஸ்ட் போட்டீங்கன்னா சொல்லவே தேவையில்லை என்றான். ஆனாலும் அவன் சொல்வதை அரவிந்த் கேட்பதாக இல்லை. அவன் ட்விட்டரில் போஸ்ட் போட போகும் நேரம் அவர்களின் 18ஆம் நம்பர் அபார்ட்மெண்டிற்கு செல்லும் வழியில் உள்ள தெரு விளக்கின் அடியில் யாரோ ஒரு சிறிய உருவம் அமர்ந்திருப்பது போல் தெரிந்தது. அரவிந்த் வேகமாக இறங்கி சென்று பார்த்தான். அவந்திகாதான் தன் முகத்தை கால்களில் புதைத்து கொண்டு கால்களை இறுக்க கட்டிக்கொண்டு குறுகி போய் அமர்ந்திருந்தாள். அவள் கண்கள் அழுது அழுது வீங்கி போய் சிவந்திருந்தது. அது ஏனோ அரவிந்தை பார்த்ததும் தொலைந்து போன குழந்தை தாயை பார்ப்பது போல் அவளுக்கு இன்னும் அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. மீண்டும் அழ ஆரம்பித்தாள். குளிரில் அவள் உடல் நடுங்கியது. இதை பார்த்த அரவிந்த் அவந்திகாவிடம் எதுவும் கேட்கவில்லை. தன்னுடைய ஷர்ட்டை கழட்டி அவளுக்கு போர்த்தி விட்டவன் அவளை அப்படியே தூக்கி கொண்டு காருக்கு கூட செல்லாமல் நேராக வீட்டிற்கு சென்றான். அவர்களது பெட்ரூமிற்கு சென்று அவளை படுக்க வைத்தவன் அவள் மீது ஒரு பெட்ஷீட்டை போர்த்திவிட்டு அங்கிருந்து சென்றான். அவந்திகாவின் அழுகை இன்னும் நிற்கவில்லை. சிறிது நேரத்தில் கையில் ஒரு பவுலில் வெந்நீரை எடுத்து வந்தவன் டவலை எடுத்து அந்த வெந்நீரில் நனைத்து அவந்திகாவின் முகத்தில் வைத்தான். அந்த குளிருக்கு அரவிந்த் செய்வது அவள் உடல் சூட்டை கொஞ்சம் அதிகரித்தது. அழுது அழுது வீங்கி போய் முகத்தில் முளைத்த 2 குன்று போல் இருந்த அவளது கண்களில் இந்த வெதுவெதுப்பான டவல் பட்டதும் கொஞ்சம் அந்த வீக்கம் குறைந்தது. அதேபோல் அவள் கால்களில் இருந்த ஷூவை கழட்டியவன் அவளது கால்களை தனது வயிற்றில் வைத்து வெதுவெதுப்பாக்கினான். அவந்திகா அவனின் பாசத்தை பார்த்து தன் கவலைகளை மறந்து கொஞ்சம் நிம்மதியடைந்தாள். பாகம் 272. ஏதோ ஒரு தாய் தன் குழந்தையை கவனித்துக் கொள்வது போல் அரவிந்த் அவந்திகாவை கவனித்துக் கொள்ள அவந்திகா எதுவும் பேசாமல் அவன் தனக்காக செய்வதை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு கீழே சென்றவன் ஒரு டம்ளரில் வெதுவெதுப்பான நீரை கொண்டு வந்து சிலை போல் படுத்திருந்த அவந்திகாவை தூக்கி அமர வைத்து அந்த தண்ணீரையும் அவனே குடிக்க வைத்தான். அவந்திகாவும் ஒரு வார்த்தையும் பேசாமல் தண்ணீரை குடித்தாள்.
அந்த வெதுவெதுப்பான நீர் அவள் உடலை கொஞ்சம் வெதுவெதுப்பாக்கியது. இப்போது மெதுவாக அவளின் பெட்ஷீட்டை விலக்கி அவளின் கைகளை தொட்டு பார்த்தான். அவனின் இத்தனை செயல்களுக்கு பிறகும் அவளது கைகள் இன்னமும் சில்லிட்டிருந்தது. தன் கைகளால் அவள் கைகளை தேய்த்து விட்டான். இப்போது அவந்திகாவின் கண்களில் கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. எப்போதும் நம்மிடம் பாசமாக இருப்பவர்களின் தோளில் சாய்ந்துதானே துக்கத்தை மறக்க தோன்றும். அரவிந்தின் அக்கறை அவந்திகாவை துளைத்து அவள் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. அவள் எதிர்பார்க்காத நேரம் அவள் முகத்தை தன் கைகளில் ஏந்திய அரவிந்த் அவள் முகத்தையே உற்று பார்த்தான். சற்று நேரத்திற்கு முன்னால் அவந்திகாவை காணாமல் தேடிய அவனது விரக்தியும் பரபரப்பும் இப்போது முற்றிலுமாக குறைந்திருந்தது. ஆனால் அவந்திகா இப்படி துடித்து அழும் அளவிற்கு என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற படபடப்பு அவனுக்குள் இருந்தது. அரவிந்த் அவள் முகத்தை தன் கைகளில் தாங்கி இருக்க அவந்திகா பரபரப்போடு அவனை பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு நீண்ட யோசனைக்கு பின், தியா, இப்ப சொல்லு, யாரு உன்னை அப்செட் ஆக்குனது என்றான் அரவிந்த். அவன் குரல் அதட்டலாகவும் அதே நேரம் அளவு கடந்த அக்கறை கலந்ததாகவும் இருந்தது. அவந்திகா அந்த கோலத்தில் பார்த்ததுமே அவன் இதை கேட்க நினைத்தான். ஆனால் அவளை கொஞ்சம் அமைதிப்படுத்திவிட்டு கேட்கலாம் என்றுதான் இவ்வளவு நேரமாக அமைதியாக இருந்தான். கண்டிப்பாக யார் அவந்திகாவை காயப்படுத்தி இருந்தாலும் அதைவிட 100 மடங்கு அதிக காயத்தை அரவிந்த் கண்டிப்பாக அவர்களுக்கு கொடுப்பான். ஆனால் அவந்திகா அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் அப்படியே தேம்பி அழுது கொண்டே அவனை இறுக கட்டிப்பிடித்தாள். அரவிந்த் இதை துளியும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இந்த நேரம் அவனது அணைப்பு அவளுக்கு தேவை என்பதை புரிந்து கொண்டவன் அவந்திகாவை இறுக அணைத்து அவள் முதுகை வருடி விட ஆரம்பித்தான். ஆனால் அவன் அனைத்தும் அவந்திகாவின் விசும்பல் இன்னும் தான் அதிகமானது. இப்படியே எத்தனை நேரம் கடந்தது என்றே தெரியவில்லை. அரவிந்த் அப்படியே அவந்திகாவை அணைத்திருந்தான். ஒரு கட்டத்தில் அவளிடம் எந்த அசைவும் தெரியாமல் போகவே அவளை நிமிர்த்தி பார்த்தான். அவந்திகா அழுது அழுது அப்படியே தூங்கி போயிருந்தாள். அவள் உறக்கம் கலையாமல் மெதுவாக அவளை மெத்தையில் கிடத்தியவன் அவளுக்கு போர்வையை போர்த்திவிட்டு அருகில் இருந்த சேரில் சென்று அமர்ந்தான். அரவிந்தின் மனதில் அவந்திகா அந்த ரோட்டில் குறுகி போய் அழுது கொண்டிருந்த காட்சிதான் ஓடிக்கொண்டிருந்தது. அதே நேரம் இங்கே அவந்திகா மெதுவாக கண்களை திறந்து பார்த்தாள். உண்மையில் அவளுக்கு உறக்கம் வரவில்லைதான். ராஜனை பற்றி தெரிந்ததும் அவளால் எப்படி உறங்க முடியும்? பெட்ஷீட்டை லேசாக விலக்கி சோகமும் வருத்தமுமாக அமர்ந்திருந்து அரவிந்தையே தான் பார்த்து கொண்டிருந்தாள். முன்பு எப்போதும் அவந்திகா அரவிந்தை இப்படி பார்த்தது கிடையாது. முதல் முறையாக இன்றுதான் அரவிந்த் இவ்வளவு துடித்து போய் பார்க்கிறாள். அரவிந்தின் மனநிலையை உணர்ந்ததுமே அவந்திகாவிற்கு சோகம் வந்ததோ இல்லையோ, ஆனால் அதைவிட சந்தோஷம் வந்தது. பாவம் அரவிந்த், எனக்கு ஒண்ணுன்னதும் எப்படி துடிச்சு போயிட்டாரு என்று யோசித்தவளுக்கு கடந்த சில நாட்களாக அரவிந்த் அவளிடம் நடந்து கொண்டது நினைவிற்கு வந்தது. அவளிடம் உண்மையை சொல்லாமல் அரவிந்த் நேத்ராவை காப்பாற்றி இருக்கிறான். இதை நினைத்ததும் கோபம்தான் வந்தது. ஹே அவந்தி, இது உனக்கே நியாயமா இருக்கா சொல்லு? உன்னால மட்டும் ராஜனை மறக்க முடியுமா என்ன? உன்னால உன்னோட முதல் காதல மறக்க முடியாத மாதிரி தானே அரவிந்தாலையும் அவனோட முதல் காதல மறக்க முடியாம இருக்கும். அரவிந்துக்கும் உன் மேல காதல் இல்லாம இல்ல, அதே மாதிரி உனக்கும் அவன் மேல காதல் இல்லாம இல்ல. நீங்க 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணும்னா உங்க 2 பேரோட கடந்த காலத்தையும் ஒன்னு மறக்கணும், இல்லனா ஏத்துக்கணும். கண்டிப்பா அத மறக்க முடியாது. அப்போ அரவிந்தோட முதல் காதல நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் என்று அவளது மூளையே ஒரு நடுவர் போல் நின்று அரவிந்தின் பக்கம் உள்ள நியாயத்தை பாயிண்டாக அவளுக்கு எடுத்து சொல்ல அவந்திகாவின் கண்களிலிருந்து மீண்டும் கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. அவந்திகாவின் இந்த லேசான அசைவை கூட கவனித்த அரவிந்த் பதற்றத்தோடு அவளிடம் வந்து, தியா, உனக்கு என்னாச்சு? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா என்று அவள் தலையில் கை வைத்து பார்த்தான். அவளுக்கு எந்த காய்ச்சலும் இல்லை. அதே நேரம் அவந்திகாவோ அரவிந்தின் கைகளை இறுக்க பிடித்துக் கொண்டு, அரவிந்த், என் கூடவே படுத்துப்பீங்களா என்று ஏக்கமான குரலில் கேட்டாள். அவள் கண்கள் முன்பை விட அதிகமாக வீங்கி போய் சிவந்திருந்தது. அவளை பார்த்தவன் வேறு எதுவும் பேசாமல்
அவள் அருகில் படுத்துக் கொண்டான். அவந்திக்காவின் போர்வைக்குள் சென்றான். அவந்திக்காவை இறுக அணைத்து அவள் நெற்றியிலும் வீங்கியிருந்த அவள் கண்களிலும் மாறி மாறி முத்தமிட்டான். அவனது முத்தங்கள் அவந்திக்காவிற்கு இன்னும் அழுகையைத்தான் கொடுத்தது. கண்களை இறுக மூடியிருந்தாலும் அவள் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. ஆனால் அரவிந்த் எதையும் பார்க்காமல் அவள் கண்களில் முத்தமிடுவதையே தனது தலையாய கடமையாக செய்து கொண்டிருந்தான். ஏதோ தூக்க மாத்திரை போல் அவனது அணைப்பும் முத்தமும் நன்றாகவே தனது வேலையை காட்டியது. அவந்திக்கா அப்படியே தூங்கி போனாள். மறுநாள் காலை அவந்திக்கா கண் விழிக்கையில் காலை 9 மணி போல் ஆகியிருந்தது. தூக்க கலக்கத்தில் அவள் கண்களை தேய்த்து கொண்டே திரும்பி படுத்தவள் அப்போதுதான் அவள் இன்னும் அரவிந்தின் மார்பிலேயே படுத்திருப்பது தெரிந்தது. ஆச்சரியம் நிறைந்த கண்களோடு அரவிந்தை பார்த்தாள். அரவிந்த் கண் சிமிட்டாமல் அவந்திக்காவை தான் பார்த்து கொண்டிருந்தான். அரவிந்தின் தெளிவான கண்களை பார்த்த அவந்திக்காவிற்கு அவன் நீண்ட நேரமாக முழித்திருக்கிறான் என்பது தெரிந்தது. அரவிந்த், ரொம்ப நேரமா முழிச்சிருக்கீங்களா? சாரி என்றாள். பாசமாக அவள் தலையை வருடியவன், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்பத்தான் எழுந்த என்றான். அவன் பொய் சொல்கிறான் என்பது பச்சையாக தெரிந்தது. ஆனால் இந்த பொய் அவந்திக்காவிற்கு பிடித்திருந்தது. அவன் மார்பில் அழுந்த ஒரு முத்தம் கொடுத்தவள், ஓகே அரவிந்த், நம்ம போய் குளிச்சுட்டு கிளம்பலாம் என்று சொல்லி எழுந்து சென்றாள். அவளது குரல் நேற்று போல் இல்லாமல் என்றும் போல் இன்று தெளிவாகவும் அமைதியாகவும் இருந்தது. அவள் இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டாள் என்பதே அரவிந்திற்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அவளோடு சேர்ந்து அரவிந்தும் குளிக்க செல்ல போக, ஜஸ்ட் 5 minutes அரவிந்த், நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்றாள். ஆனால் அரவிந்த் அங்கிருந்து அசையாமல் இருப்பதை பார்த்தவள் அப்போதுதான் அவன் முகத்தை பார்த்தாள். அதில் தெரிந்த குறும்பு புன்னகையை பார்த்தவளுக்கு முகம் சிவந்து போனது. அரவிந்த், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று அவள் மெல்லிய குரலில் கேட்க, என்ன பண்ணிட்டு இருக்கேனா? நீதானே அவந்திக்கா எழுந்து வாங்க குளிக்கலாம்னு சொன்ன, அதான் நான் வந்தேன். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா என்ன சொல்லட்டும் என்றான். இந்த அரவிந்த் இருக்கானே, ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும், வேணும்னே இப்படியெல்லாம் பண்றான். ஃப்ராடுக்காரன், என்னென்ன பேசுறான். ஆனா இந்த மூஞ்சிய மட்டும் எவ்வளவு பாவமா வச்சிருக்கான் பாரு. சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே ஆக்ட் பண்றான் என்று தன் மனதில் நினைத்தவளால் எதையும் வெளியே பேச முடியவில்லை. அரவிந்த், நீங்க டவல் கூட எடுத்துட்டு வரலையே என்றால் குழைவான குரலில். இப்படி கேட்டா நான் போய் டவல் எடுத்துட்டு வர்ற கேப்ல நீ கதவை சாத்தலாம் தானே பாக்குற என்று நினைத்தவன், நமக்கு ஒரு டவல் பத்தாதா என்று வசீகரிக்கும் குரலில் கேட்கவும், ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து போன அவந்திக்கா அடுத்த நொடியே சுதாரித்து கொண்டு அவன் காலில் அதிகம் வலிக்காதவாறு மிதித்தாள். இதை எதிர்பார்க்காத அரவிந்த் கதவை சாத்த விடாமல் இடையே வைத்திருந்த தனது காலை அனிச்சையாக எடுக்க, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட அவந்திக்கா சத்தமாக சிரித்துக் கொண்டே கதவை சாத்தினாள். அவந்திக்காவின் இந்த சிரிப்பை பார்த்ததும் தான் அரவிந்திற்கு நிம்மதியாக இருந்தது. அவள் முகத்தில் சிரிப்பை பார்க்க வேண்டும் என்றுதான் அவன் அவளோடு விளையாடி கொண்டிருந்தான். இப்போது அவன் நிம்மதியாக மற்றொரு அறையில் இருந்த பாத்ரூமில் சென்று குளித்து முடித்து வரவும், அவந்திக்கா குளித்து முடித்து கிளம்பி வரவும் சரியாக இருந்தது. இருவர் முகத்திலுமே புன்னகை இருந்தது. இருவருமே தங்கள் கடந்த காலத்தை மறந்து நிகழ்காலத்தில் சந்தோஷமாக வாழ முடிவெடுத்து விட்டது போல் தோன்றியது. சாப்பிடும்போது, அவந்திக்கா, இன்னைக்கு எங்க போற, என்ன ஒர்க் என்றான். நம்ம டீமுக்கு அடுத்த லெவல் காம்படிஷன் வர்றதுக்கு இன்னும் 1 வீக் ஆகும். நான் வேற ஒழுங்கா ஆபீஸ் போய் ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு ஆபீஸ் தான் போகணும் என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவள் போன் அடித்தது. தீக்ஷி தான் கால் செய்திருந்தாள். அவந்திகா மேடம், நம்ம ஆபீஸ் வாட்ஸ்அப் குரூப் பாத்தீங்களா? 1 வருஷமா ஒர்க் பண்ணின எல்லாருக்கும் இன்னைக்கு சர்டிபிகேட் கிடைக்கும்னு பேசிக்கிறாங்க. நீங்களும் இவங்க பேட்ச்ல தானே ஜாயின் பண்ணீங்க, சோ உங்களுக்கும் இன்னைக்கு சர்டிபிகேட் கிடைக்கும் தானே? இத சொல்லத்தான் மேடம் கால் பண்ணினேன். கண்டிப்பா இன்னைக்கு ஆபீஸ் வந்துருங்க என்றாள். இதை கேட்டதும் அவந்திகாவின் கண்கள் பிரகாசித்தது. இந்த ஒற்றை சர்டிபிகேட்டிற்காகத்தானே அவந்திகா இந்த 1 வருடமாக அனைத்து துன்பத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கிறாள். தேங்க்யூ சோ மச் தீக்ஷி. இதோ நான் இப்போ நியூஸ் ஏஜென்சிக்கு தான் வந்துட்டு இருக்கேன் என்று குதூகலமாக சொன்னாள்.
அவள் முகத்தில் இருந்த குதூகலத்தை பார்த்த அரவிந்த் எதுவும் சொல்லவில்லை. காரை ஸ்டார்ட் செய்து அவளை ஆபீஸிற்கு அழைத்து சென்றான். செல்லும் வழியெல்லாம் அவந்திகா ஓயாமல் எதையாவது பேசிக்கொண்டேதான் வந்தாள். அரவிந்த் ஆரம்பத்துல இந்த நியூஸ் ஏஜென்சில இருக்கையில எனக்கு டைம் ரொம்பவே ஸ்லோவா போன மாதிரி இருந்துச்சு. அதுவும் அந்த சீஃப் எடிட்டர் இருக்காங்களே, அவங்க எப்பவும் என்ன டார்கெட் பண்ணி ஏதாவது பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா இப்ப பாருங்களேன், கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள ஒரு வருஷம் மின்னல் மாதிரி ஓடிருச்சு. என்னால நம்பவே முடியல என்றாள். இதை கேட்ட அரவிந்த் ஒரு நிமிடம் அவந்திகாவை திரும்பி பார்த்துவிட்டு, ஆமா, டைம் மின்னல் மாதிரி தான் ஓடுது என்றான். அவன் எதை மனதில் வைத்து எந்த அர்த்தத்தில் சொன்னான் என்பதை எல்லாம் இப்போது யோசிக்க அவந்திகாவிற்கு நேரமில்லை. உண்மைதான் அவந்திகா, 8 வருஷத்துக்கு முன்ன நீ என்னை விட்டு போனப்போ எனக்கும் டைம் ரொம்ப ஸ்லோவா போன மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அது உண்மை இல்ல. நீ சொன்ன மாதிரி கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள இத்தனை வருஷம் ஆகிருச்சு. இப்போ என்னோட தியா என் கூட இருக்கா என்று அரவிந்த் நினைத்து கொண்டிருந்தான். எப்போதையும் விட இன்று அவர்கள் சீக்கிரமாகவே நியூஸ் ஏஜென்சிக்கு வந்துவிட்டது போல் தோன்றியது. அவந்திகா தனது சீட் பெல்ட்டை கழட்டிவிட்டு வேகமாக கீழே இறங்க போக அரவிந்த் அவந்திகாவின் கைகளை பிடித்து நிறுத்தினான். எப்போதும் இப்படி செய்யாதவன் இன்று இப்படி செய்ததும் அவந்திகா புரியாமல் அவனை பார்த்து கொண்டிருக்க அவந்திகாவின் கண்களையே பார்த்து கொண்டிருந்த அரவிந்த் அவள் நெற்றியில் ஒரு அழுத்தமான முத்தம் வைத்து, ஒர்க் முடிஞ்சதும் கால் பண்ணு, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று புன்னகையோடு சொன்னான். அவனது திடீர் செய்கையால் வாயடைத்து போன அவந்திகா எதுவும் பேசாமல் பொம்மை போல் தலையசைத்து விட்டு காற்று போல் வேகமாக நியூஸ் ஏஜென்சி பில்டிங்கிற்குள் ஓடி சென்றாள். உள்ளே சென்றவள் அங்கிருந்த கண்ணாடியின் வழியாக அரவிந்தைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். வெளியே இருந்து பார்த்தால் உள்ளே இருப்பது தெரியாது என்பதால் அவந்திகா சென்ற திசையை சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்த அரவிந்த் சிறிது நேரத்திற்கு பிறகு அவந்திகா இந்நேரம் உள்ளே சென்றிருப்பாள் என்று நினைத்து கொண்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பினான். அவன் கார் சென்ற திசையையே பார்த்து கொண்டிருந்த அவந்திகாவிற்கு என்னதான் அவர்களது பிரச்சனை முடிந்தது போல் தெரிந்தாலும் அது இன்னும் முழுமையாக முடியவில்லை என்று தோன்றியது. ஆனால் உள்ளே சென்று அனைவரது கையிலும் இருந்த சர்டிபிகேட்டை பார்த்தவளுக்கு இது எல்லாம் மறந்து போனது. குதூகலமாக ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்டிற்கு ஓடியவள், நான் இங்க என்னோட சர்டிபிகேட் வாங்குறதுக்காக வந்திருக்கேன் என்றாள். அவந்திகாவின் சர்டிபிகேட்டை ரெடியாக எடுத்து வைத்திருப்பார்கள், இவள் சென்றதும் எடுத்து கொடுப்பார்கள் என்றுதான் நினைத்திருந்தாள். ஆனால் அங்கிருந்தவர்கள் அவந்திகாவை புதிராக பார்த்து, மேடம், யாரோட சர்டிபிகேட் எல்லாம் எங்க கிட்ட இருந்துச்சோ அதெல்லாம் நாங்க ஆல்ரெடி எல்லார்கிட்டையும் கொடுத்துட்டோம். எங்க கிட்ட உங்க சர்டிபிகேட் இல்ல மேடம் என்றார்கள். அவந்திகாவின் முகத்தில் இருந்த அத்தனை சந்தோஷமும் வடிந்தது. ஏதாவது மிஸ்டேக்கா விட்டுருக்க போறீங்க, நல்லா செக் பண்ணுங்க என்றாள். இல்ல மேடம், மேனேஜிங் எடிட்டர் எங்க கிட்ட இந்த சர்டிபிகேட்ஸ கொடுத்தப்பவே நாங்க ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா செக் பண்ணிட்டோம். உங்க பேட்ச்ல இருந்த எல்லாருக்கும் சர்டிபிகேட் வந்துருச்சு, உங்களுக்கு மட்டும் ஏன் வரலன்னு தெரியல என்றனர். என்னது, இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் மேனேஜிங் எடிட்டர் தான் உங்ககிட்ட கொடுத்தாரா என்று அவந்திகா கேட்கவும் அவளுக்கு எதிரே இருந்த பெண் மௌனமாக தலையசைத்தாள். அவந்திகாவிற்கு அவள் சர்டிபிகேட் எங்கிருக்கும் என்று தெரிந்துவிட்டது. இந்த சந்தோஷ் இருக்கானே, கொஞ்ச நாள் நல்லா இருந்தான், திரும்பவும் அவன் வேலைய ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு மட்டும் ஏதாவது ஓவரா பண்ணட்டும், அவன் மூக்குலையே ஒரு குத்து குத்துறேன் என்று முணுமுணுத்துக் கொண்டே சந்தோஷின் அறையை நோக்கி சென்றாள். பாகம் 273. அவந்திகா சந்தோஷின் ரூமிற்கு செல்லும் போது அங்கு சந்தோஷும் ரேகாவும் பேசிக் கொண்டிருந்தார்கள். யாரும் இல்லை என்று அவர்கள் சத்தமாக பேசிக் கொண்டிருக்க அங்கு சென்ற அவந்திகாவின் காதில் அனைத்தும் விழுந்தது. மேனேஜிங் எடிட்டர் என்னதான் இருந்தாலும் நீங்க அனு கிட்ட இவ்ளோ மோசமா நடந்திருக்க கூடாது. அவ பாவம் தெரியுமா, உங்களை பார்க்காம 10 கிலோ இழைச்சு போயிட்டா. அன்னைக்கு நீங்க அவளை எல்லார் முன்னாடியும் அப்படி அவமானப்படுத்தி அனுப்புனதுக்கு அப்புறம் அவ சரியா சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல. உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப ஒரே ஒரு டைம் ஆச்சும் வந்து அவளை பார்த்துட்டு போங்க என்று பாவமான குரலில் ரேகா சொல்லிக் கொண்டிருக்க இதை கேட்ட சந்தோஷ் சோகமான குரலில், நான் என்ன ரேகா பண்ணட்டும்,
எனக்கும் அனுவ நினைச்சா பாவமாத்தான் இருக்கு. அவளை பார்க்கணும் தான் நினைக்கிறேன். ஆனா வீட்ல சிச்சுவேஷன் மோசமா இருக்கு. உங்களுக்கு தெரியும் ரேகா, நான் ஃபர்ஸ்ட் இந்த ஆபீஸ்ல ஜாயின் பண்ணினப்போ என் ஒய்ஃப் வெளிநாட்டுல இருந்தா. ஆனா இப்ப அவ வீட்ல தான் இருக்கா. அவளை சமாளிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்ல. இந்த நேரத்துல நான் அனுவ பார்க்க அது இன்னொரு பிரச்சனை ஆகுறதுக்கு நான் அமைதியா இருக்கிறது தான் பெஸ்ட் என்றான் சந்தோஷ். இதை கேட்ட அவந்திகா தான் அதிர்ந்து போனாள். ச்சே, இந்த ரேகா இவ்ளோ கேவலமானவளா? அப்போ ஆரம்பத்திலேயே இந்த ரேகாவுக்கு சந்தோஷ் கல்யாணம் ஆனவன்னு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சேதான் தன்னோட அண்ணன் பொண்ண அவன் கூட பழக விட்டுருக்கா. உண்மையிலேயே அனுதான் பாதிக்கப்பட்டவ, பாவம் அவ என்று அவந்திகா யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவளை நோக்கி காலடி சத்தம் கேட்டது. அடுத்த நொடி கதவை திறந்து கொண்டு ரேகா வெளியே வந்தார். சட்டென அவள் வெளியே வந்ததால் அவந்திகாவால் எங்கும் செல்ல முடியவில்லை. ஏதோ அப்போதுதான் அங்கு வந்தவள் போல் கேஷுவலாக அங்கே நின்றாள். ஆனால் அவந்திகாவை பார்த்த ரேகாவிற்கு தான் தூக்கி வாரி போட்டது. ஹே அவந்திகா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்று கத்தினாள். ரேகாவை அருவருப்பாக பார்த்த அவந்திகா, ஹலோ, டீம் 1 சீஃப் எடிட்டர் மேடம். இனிமே நான் மேனேஜிங் எடிட்டரை பார்க்கணும்னா கூட உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணுமா என்ன என்றாள். இதை கேட்ட ரேகா, அழுத்தக்காரி, நீ சொல்லலனாலும் நீ என்னத்துக்காக மேனேஜிங் எடிட்டரை பார்க்க வந்திருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்றால் நக்கலாக. ரேகாவின் நக்கலான வார்த்தைகள் கேட்டு அவந்திகா புருவம் உயர்த்த ரேகா அதே நக்கலோடு தொடர்ந்தார். எல்லாருக்கும் ரிப்போர்ட்டர் சர்டிபிகேட் கிடைச்சிருச்சு, உனக்கு மட்டும் இன்னும் ரிப்போர்ட்டர் சர்டிபிகேட் கிடைக்கல. இந்த ரிப்போர்ட்டர் சர்டிபிகேட் இல்லனா நீ இந்த ஆபீஸ்ல வெறும் ஒர்க்கர் தான். வெளியே உனக்குன்னு எந்த அங்கீகாரமும் கிடைக்காது. என்ன நான் சொல்றது கரெக்டா என்று சொன்ன ரேகா நக்கலாக சிரித்து கொண்டிருக்க, ரேகா பேசுவதையெல்லாம் கண்டு கொள்ளாத அவந்திகா நேராக மேனேஜிங் எடிட்டரின் கேபினுக்குள் நுழைந்தாள். மேனேஜிங் எடிட்டர், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? என்னோட ரிப்போர்ட்டர் சர்டிபிகேட் எங்க என்றாள் ஆக்ரோஷமாக. அவந்திகா, பொறுமையா இருமா, என்ன அவசரம்? உன்னோட ரிப்போர்ட்டர் சர்டிபிகேட்டை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? இதோ அது இங்கதான் பத்திரமா இருக்கு என்று சொன்னவன் தனக்கு அருகில் இருந்த டிராவை திறந்து அதற்குள் இருந்த அவந்திகாவின் ரிப்போர்ட்டர் சர்டிபிகேட்டை எடுத்து காண்பித்தான். அந்த சர்டிபிகேட்டை பார்த்ததும் அவந்திகாவின் கோபமெல்லாம் காணாமல் போனது. அவள் ஆசையோடு வேகமாக அந்த சர்டிபிகேட்டை வாங்க வர சரியாக அதே நேரம் சூறாவளி போல் உள்ளே நுழைந்த ரேகா, மேனேஜிங் எடிட்டர், நீங்க அந்த சர்டிபிகேட்டை அவளுக்கு கொடுக்க கூடாது. இவ டீம் 2க்கு சீஃப் எடிட்டர் ஆனதுல இருந்து உருப்படியா என்ன நியூஸ் கொடுத்திருக்கா? ஏதோ இவ தந்திரத்தால 1-2 நியூஸ் பப்ளிஷ் பண்ணுனாங்க, அவ்வளவுதான். இந்த மாசத்துல ஒரு உருப்படியான நியூஸ் கூட இவங்க டீம்ல இருந்து பப்ளிஷ் பண்ணல. அப்புறம் எதுக்கு அவளுக்கு இந்த சர்டிபிகேட் கொடுக்கணும் என்றாள். இதை கேட்டதும் சந்தோஷ் அந்த சர்டிபிகேட்டை அவந்திகாவின் கைகளுக்கு எட்டாத தூரத்தில் தள்ளி வைத்தவன் தனது தொண்டையை செருமிக் கொண்டு, அவந்திகா, ரேகா மேடம் சொல்றதும் நல்ல பாயிண்டா தான் இருக்கு. இந்த மாசம் ஸ்டார்டிங்ல இருந்தே உங்க டீம்ல இருந்து நீங்க எந்த நல்ல நியூஸும் கொடுக்கல. அப்படி இருக்கையில நான் எப்படி இந்த சர்டிபிகேட்டை உங்களுக்கு கொடுக்க முடியும்? அவந்திகா அவனை கண்களிலேயே எரித்து விடுவது போல் பார்க்கவும், அவந்திகா கூல், ஏன் இவ்வளவு கோபம்? நான் இந்த சர்டிபிகேட் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லலையே. ஒரு நல்ல நியூஸா பப்ளிஷ் பண்ணிட்டு அப்புறம் இந்த சர்டிபிகேட்டை வாங்கிக்கோங்கன்னு தானே சொல்றேன் என்றான் பொறுமையாக. என்னதான் சந்தோஷும் ரேகாவும் பிளான் போட்டு இதை செய்கிறார்கள் என்றாலும் சந்தோஷ் சொல்வதும் ஒரு வகையில் சரிதான். இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்தே அவர்கள் எந்த சென்சேஷனல் நியூஸையும் பப்ளிஷ் செய்யவில்லை. தினமும் ஏதோ ஒரு நியூஸை பப்ளிஷ் செய்தார்கள். ஆனால் அதெல்லாம் கடமைக்கே என்றுதான் இருந்தது. அவந்திகாவிற்கே தான் வேலை செய்யவில்லை என்று கொஞ்சம் உறுத்தலாக இருக்கவும், ஓகே சார், என்னோட சர்டிபிகேட்ட உங்ககிட்டயே இருக்கட்டும். நான் நாளைக்கு நியூஸ் பப்ளிஷ் பண்ணிட்டு அப்புறம் இந்த சர்டிபிகேட்டை வாங்கிக்கிறேன் என்று சொன்னவள் அங்கு நின்ற ரேகாவை முறைத்துவிட்டு நேராக தனது கேபினுக்கு சென்றாள். அவந்திகா மேடம், என்னாச்சு? எங்க உங்க சர்டிபிகேட்டை காணோம் என்று தீக்ஷி கேட்க, தீக்ஷி கிளம்பு, நம்ம ஏதாவது தரமா ஒரு நியூஸ் பப்ளிஷ் பண்ணணும் என்று சொல்லிக்கொண்டே தனது போனை எடுத்தவள் கிறிஷிற்கு போன் செய்தாள். கிறிஷ், எனக்கு நல்ல சென்சேஷனலா ஒரு நியூஸ் வேணும்.
ஆர் உன் ஃப்ரெண்ட்ஸோட இன்டர்வியூ இருந்தா கூட போதும் என்றாள். டோன்ட் வரி சிஸ்இன்லா, இன்னைக்கு கிளிட்டர் பார்ல ஒரு செலிபிரிட்டி கெட் டுகெதர் இருக்கு. அங்க உங்களுக்கு நிறைய நியூஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கு. அப்படி நியூஸ் கிடைக்கலன்னா சொல்லுங்க, இருக்கவே இருக்காங்க நம்ம பாய்ஸ், அவங்க கிட்ட சொல்லி ஒரு இன்டர்வியூ கொடுக்க சொல்றேன் என்றான் கிரிஷ். அடுத்த 15வது நிமிடத்தில் தீக்ஷியும் அவந்திகாவும் கிளிட்டர் பார் வாசலில் நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்கு கெட் டுகெதர் நடைபெறுவதற்கான எந்த அறிகுறியும் தெரியவில்லை என்பதால் சற்று குழம்பிய தீக்ஷி, அவந்திகா மேடம், உங்களுக்கு கண்டிப்பா தெரியுமா இங்க கெட் டுகெதர் இருக்குன்னு? இங்க நமக்கு ஏதாவது நியூஸ் கிடைக்குமா என்று சந்தேகமாக கேட்க, கண்டிப்பா கிடைக்கும் என்று சொன்ன அவந்திகா அந்த இடத்தை சுற்றியும் நோட்டம் விட்டாள். ஓ, இந்த டைம் என்ட்ரன்ஸ் பே பண்ணி உள்ள போக முடியாது போல, விஐபி கார்டு கம்பல்சரி ஆக்கிட்டாங்க போல என்று சொன்ன அவந்திகா, தீக்ஷி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் அரவிந்த் கிட்ட விஐபி கார்டு இருக்கான்னு கேக்குறேன் என்று அவந்திகா சொல்லவும், மேடம் வெயிட், என்கிட்ட விஐபி கார்டு இருக்கு என்று சொன்ன தீக்ஷி அவள் ஹேண்ட்பேக்கில் குவிந்திருந்த பல கார்டுகளிலிருந்து ஒரு கார்டை எடுத்து நீட்டினாள். அதை பார்த்த அவந்திகா தான் வாயடைத்து போனாள். அவந்திகாவிற்கு முன்பே தெரியும் தான் தீக்ஷி சாதாரண குடும்பத்து பெண் அல்ல என்பது. ஆனால் எவ்வளவு காஸ்ட்லியான ஒரு இடத்திற்கு விஐபி கார்டு வைத்திருக்கும் அளவிற்கு தீக்ஷி பெரிய ஆள் என்பது அவந்திகாவிற்கு இதுவரை தெரியவில்லை. தன்னை பிரமித்து பார்த்து கொண்டிருந்த அவந்திகாவின் முன் கையசைத்த தீக்ஷி, மேடம் என்ன அப்படியே ஷாக் ஆயிட்டீங்க என்று சொன்னவள் தனது கையில் இருந்த கார்டை ஒரு முறை பார்த்துவிட்டு, இந்த கார்டு தானே மேடம், பட் நான் இந்த கார்டை இதுக்கு முன்ன யூஸ் பண்ணதே இல்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போறேன் என்றாள். அதன் பின் அவந்திகாவும் தீக்ஷியும் பேசிக்கொண்டே அந்த பாருக்குள் நுழைந்தார்கள். பார்ட்டி நடப்பதாக தகவல் கிடைத்திருந்த அறைக்கு அவர்கள் சென்று கொண்டிருக்கும் போது அவந்திகாவிற்கு மிகவும் பழக்கப்பட்ட உருவம் அவளை கடந்து சென்றது போல் இருந்தது. அவந்திகா யார் என்று திரும்பி பார்க்கும் போது அந்த உருவம் வெகு தொலைவிற்கு சென்றிருந்ததால் அவந்திகாவால் அது யார் என்று சரியாக பார்க்க முடியவில்லை. அவந்திகாவும் அதை பற்றி பெரிதும் அலட்டிக் கொள்ளாமல் பார்ட்டி ஹாலிற்கு சென்றாள். இந்த இடத்தை பொறுத்தவரை விஐபி கார்டு வைத்திருப்பவர்கள்தான் உள்ளே வர முடியும் என்பதால் அங்கே யாரும் பாதுகாப்பை பற்றி கவலைப்படாமல் சந்தோஷமாக இருந்தார்கள். அவந்திகாவிற்கும் தீக்ஷிக்கும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு நிறைய போட்டோக்கள் கிடைத்தது. அதை எடுத்துக்கொண்டு அவர்கள் நைஸாக அந்த அறையை விட்டு நழுவினார்கள். அவர்கள் லிப்டை நோக்கி செல்லும் போது லிப்டுக்குள் இருந்து 3 பணக்கார இளம் வாரிசுகள் வெளியே வந்தார்கள். அவர்களது பேச்சும் அரட்டையும் அந்த காரிடோர் முழுக்க எக்கோ அடித்துக் கொண்டிருந்தது. கேட்கவே காது கூசும் அளவிற்கு அதில் ஒருவன் பெண்களை சித்தரித்து பேசிக் கொண்டிருந்தான். மற்றொருவன் அதற்கு ஜால்ரா போடுவது போல் கமெண்ட் அடித்துக் கொண்டிருந்தான். இதை கேட்டதும் யார் இவர்கள் என்று அவந்திகா எதேச்சையாக நிமிர்ந்து பார்க்க, அப்போதுதான் லிப்டிற்குள் இருந்து வெளியே வந்த அந்த 3வது நபரை பார்த்து கொஞ்சம் அதிர்ந்துதான் போனாள். அது வேறு யாரும் இல்லை, அரவிந்தின் தம்பி அர்ஜுன் தான். ஒரு நிமிடம் அதிர்ந்து போனவள் தீக்ஷியை சட்டென இழுத்து அவர்கள் கண்ணில் படாத இடத்தில் மறைந்து கொண்டாள். அந்த கீழ்த்தரமான நபர்களோடு அர்ஜுனை பார்த்ததும் அவந்திகாவிற்கு மாதவியின் ஞாபகம்தான் வந்தது. ச்சே, இந்த அர்ஜுன் ஏன் இப்படி இருக்கான்? அத்தை மட்டும் இவனை பார்த்தா ரொம்பவே வருத்தப்படுவாங்க என்று அவந்திகா நினைத்து கொண்டிருக்கும் போதே, இப்படிப்பட்ட ஆளுங்களுக்கெல்லாம் எப்படி இங்க அலோவ் பண்றாங்க? ரொம்ப டீசென்டான பிளேஸ்னு நினைச்சுதான் நான் விஐபி கார்டே வாங்கினேன். இவனுங்களை மாதிரி கேவலமானங்க வருவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் விஐபி கார்டு வாங்கியிருக்கவே மாட்டேன் என நொந்து கொண்டாள் தீக்ஷி. இதை கேட்டு ஆச்சரியப்பட்ட அவந்திகா, அப்போ இவங்களை உனக்கு முன்னவே தெரியுமா என்றாள் விளையாட்டாக. அவளை பார்த்து முறைத்த தீக்ஷி, அவந்திகா மேடம், நான் என்ன இவ்வளவு நாள் கோமாலையா இருந்தேன்? ஊர்ல இருக்க எல்லாருக்கும் இவனுங்க யாருன்னு நல்லாவே தெரியும். உங்க கொழுந்தனார தப்பா பேசிட்டேன்னு உங்களுக்கு கோபமா என்ன என்று அவள் அவந்திகாவை சீண்ட, அவந்திகாவோ வருத்தமாக, அர்ஜுன் இவ்ளோ மோசமானவனா இருப்பான்னு நானும் எதிர்பார்க்கல என்றாள். மேடம், அர்ஜுனை விடுங்க, அதோ அவனுக்கு பக்கத்துல அந்த ரெட் டி ஷர்ட் போட்டவன் இருக்கான்ல,
நீங்க கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவன் ஒரு கேவலமான பொம்பளை பொறுக்கி. இங்க கூட ஏதாவது பொண்ணை தேடித்தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்று தீக்ஷி அருவருப்பான முகபாவனையோடு சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அங்கே அர்ஜுனை மட்டும் தனியாக விட்டுவிட்டு மற்ற இருவரும் அவந்திகாவும் தீக்ஷியும் நின்று கொண்டிருக்கும் திசை நோக்கி வந்தார்கள். இதை பார்த்து அதிர்ந்து போன அவந்திகா கண்களால் தீக்ஷிக்கு சைகை காட்ட இருவரும் சட்டென்று அவர்களுக்கு பின்னால் இருந்த ரெஸ்ட் ரூமிற்குள் சென்று மறைந்து கொண்டார்கள். அவர்களது கெட்ட நேரமோ நல்ல நேரமோ அது ஆண்கள் ரெஸ்ட் ரூம். ஆனால் இப்போது வெளியே வரும் நிலையில் அவர்கள் இல்லை என்பதால் இருவரும் அமைதியாக அங்கிருந்த ஒரு ரூமிற்குள் மறைந்து கொண்டார்கள். நல்ல வேளையாக அந்த ரெட் டி ஷர்ட் அணிந்தவனும் அவனோடு இருந்த மற்றொருவனும் ரெஸ்ட் ரூமிற்கு வெளியிலேயே நின்று சிகரெட் புகைத்து கொண்டே மெல்லிய குரலில் பேச ஆரம்பித்தார்கள். என்னடா எல்லாம் ரெடி தானே என்று அந்த ரெட் டி ஷர்ட் அணிந்தவன் கேட்க, எல்லாம் ஓகே தான், பட் நிக்கில் ப்ரோ, எதுக்காக நீங்க அர்ஜுனை டார்கெட் பண்றீங்க? அர்ஜுனும் நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம கூட எவ்வளவு நல்லா பழகுறான், அவன் கூடவே இருந்துட்டு நம்ம இப்படி பண்றது தப்பில்லையா என்று மற்றொருவன் தயங்கி தயங்கி கேட்கவும், என்னது அர்ஜுன் நம்ம கூட நல்லா பழகுறானா? நீ நல்லா தானே இருக்க, அவன் நம்ம கூட பழகுறான் அவ்வளவுதான். ஆனா நம்ம கூட என்னைக்கும் அவன் நல்லா பழகுனது இல்ல. எப்பவும் அவன் பேச்சுல ஒரு ஆணவம் இருக்கும். நம்ம எல்லாருமே பணக்கார வீட்டு வாரிசுதான். என்ன நம்ம ஸ்டேட்டஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், ஆனா அவனை விட எந்த விதத்துல நாம குறைஞ்சு போயிட்டோம் என்று கோபமாக சொன்னவன் வேகமாக சிகரெட்டை புகைக்க ஆரம்பித்தான். ஒரு நிமிடத்திற்கு முன்பு அர்ஜுனிற்கு ஆதரவாக பேசியவன் இப்போது நிக்கிலின் வார்த்தைகளை கேட்டதும், ஆமா ப்ரோ, நீங்க சொல்லவும் தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. என்னதான் அவன் நம்ம கூட சுத்தினாலும் எப்பவும் நம்ம கூட ஒற்றதே இல்ல. நாம செய்யறதுல எல்லாம் அவன் கலந்துக்காம சும்மா வேடிக்கை மட்டும் பாத்துட்டு இருக்கான். எனக்கு எப்பவும் அது அன்கம்ஃபர்டபிளாவே தான் இருக்கு என்று சொன்னவன் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு சிறிய பாட்டிலை எடுத்து அந்த ரெட் டி ஷர்ட் அணிந்தவனிடம் காண்பித்தான். ப்ரோ, இதோ நீங்க கேட்ட அந்த பொருள் பார்க்க சின்னதாத்தான் இருக்கும், ஆனா ஒரு மாத்திரை போட்டா போதும் அவன் சொர்க்கத்தவே கண்ணுல பாப்பான் என்று சொல்லவும் அதை கையில் வாங்கிய நிக்கில், வெரி குட், ஒன்னெல்லாம் நம்ம பையனுக்கு பத்தாது, நீ என்ன பண்ற, ஒரு 4-5 மிக்ஸ் பண்ணிடுற, அதோட கொஞ்சம் கால் பாய்ஸையும் நம்ம பார்ட்டிக்கு வர சொல்லி அரேஞ்ச் பண்ணிரு என்றான். இதை கேட்டவன் திகைத்து போய், ப்ரோ இது ரொம்பவே ஓவரா இருக்கும், வேணாம் என்றான். டேய், எதுடா ஓவர்? அவன் நம்மளை இலக்காரமா நினைக்கிறான்ல, ஒரு நாள் அவனும் அதே மாதிரி இருந்துட்டா அப்புறம் எப்படி அவன் நம்மளை இலக்காரமா நினைப்பான்? வெறும் பொண்ணுங்க கூட மட்டும்னா அவனுக்கு பத்தாது. ஆம்பளை பொம்பளைன்னு வித்தியாசம் தெரியாம போதையில எல்லார் கூடவும் அவன் ஒன்னா இருக்கணும். அப்புறம் பாக்கலாம் அடுத்த நாள்ல இருந்து அவன் நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கிறான்னு என்று சொல்லி நிக்கில் வில்லத்தனமாக சிரிக்க எதிரே இருந்தவனுக்கு உதறல் எடுக்க ஆரம்பித்தது. இல்ல ப்ரோ, எனக்கு இது சரியா படல, நம்ம ராஜேந்திரன் குடும்பத்தை பகச்சிக்க வேணாம் என்றான். இதை அனைத்தையும் ஒருவித பீதியோடே அவந்திகாவும் தீக்ஷியும் பாத்ரூமிற்குள்ளிருந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பாகம் 274. நிக்கில் சொன்னதை கேட்டு அவனுடன் இருந்தவன் அரண்டு போக, என்னடா பெரிய ராஜேந்திரன் குடும்பம், நம்ம குடும்பம் மட்டும் என்ன சாதாரண குடும்பமா? தனித்தனியா பார்த்தா அவங்க குடும்பத்தை விட நம்ம குடும்பம் வசதி கம்மி தான். ஆனா நம்ம 2 பேர் குடும்பத்தையும் சேர்த்து பார்த்தா நமக்கும் ராஜேந்திரன் குடும்பத்துக்கும் இருக்கிற அளவுக்கு செல்வாக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, தன்னோட மகன் இவ்ளோ கேவலமான ஒரு பிரச்சனையில சிக்குன அப்புறம் யாரா இருந்தாலும் அத மூடி மறைக்கத்தான் பாப்பாங்க, ஊதி பெருசாகிட்டு இருக்க மாட்டாங்க. நீ இத பத்தியெல்லாம் கவலைப்படாத என்று நிக்கில் எதிரே இருந்தவனின் தோளில் கை போட்டு தைரியம் சொல்ல இப்போது அவனுக்கு கொஞ்சம் துணிச்சல் வந்திருந்தது. ஆனாலும் ப்ரோ, நீங்க ரொம்ப ஸ்மார்ட் தான், ஆனா என்னதான் இருந்தாலும் அர்ஜுன நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் பாவமா இருக்கு என்று அவன் இப்போதும் தயங்கிக் கொண்டிருக்க, இதுல நீ பாவப்படுறதுக்கு எல்லாம் ஒன்னும் இல்ல, நாம இத செய்யலனா வேற எவனாச்சும் செய்வான், அவ்வளவுதான். அவனுக்கு எக்கச்சக்க எனிமீஸ் இருக்காங்க. என்ன நம்ம பண்றதால நமக்கு கொஞ்சம் லாபம், நம்ம பகையும் தீர்ந்த மாதிரி இருக்கும், அதே நேரம் நல்ல அமௌண்ட்டும் கிடைச்ச மாதிரி இருக்கும்.
ஒரே கல்லுல 2 மாங்காய் என்று நிக்கில் வில்லன் சிரிப்போடு சொல்ல இப்போது அந்த மற்றொருவன் முழுமையாக சமாதானமாகி இருந்தான். இருவரும் சிகரெட்டை புகைத்து முடித்து, ஓகே வா, நாம எப்படி அவனுக்கே தெரியாம இத அவனோட ட்ரிங்க்ஸ்ல கலக்கலாம்னு பிளான் போடலாம் என்று பேசிக்கொண்டே அவர்கள் அந்த ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியே சென்றார்கள். சில நொடி அமைதிக்கு பின் அங்கே யாரும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்ட அவந்திகாவும் தீக்ஷியும் சத்தம் எழுப்பாமல் வெளியே வந்து அவர்களை பின்தொடர ஆரம்பித்தார்கள். பாத்தீங்களா மேடம், அந்த நிக்கில் எவ்வளவு கேவலமானவனா இருக்கான்னு. சின்ன வயசுல இருந்தே அவன் இப்படித்தான், உடம்பெல்லாம் விஷம் என்று தீக்ஷி சொல்லவும் அவளை திரும்பி பார்த்த அவந்திகா, அப்போ உனக்கு அர்ஜுன பத்தியும் அரவிந்த பத்தியும் முன்னவே தெரியுமா என்றாள். நல்லாவே தெரியும் மேடம். கொஞ்ச வருஷத்துக்கு முன்ன ராஜேந்திரன் அங்கிளுக்கு டிவோர்ஸ் ஆனப்போ எங்க சர்க்கிள் ஃபுல்லா அதே பேச்சாதான் இருந்துச்சு. அது அர்ஜுனோட அம்மாக்கு ஒரு தப்பான உறவு இருந்ததாவும் அது தெரிஞ்சதாலதான் ராஜேந்திரன் அங்கிள் அவங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டாருன்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம டிவோர்ஸ் ஆனதும் அரவிந்தும் அவங்க அம்மாவும் ராஜேந்திரன் குடும்பத்துல இருந்து எதுவுமே வாங்காம விட்டுட்டு போனதும் அவங்க அம்மா குற்ற உணர்வுலதான் எதுவும் வாங்கிக்காம போறாங்கன்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ராஜேந்திரன் அங்கிள் மேனகான்னு ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. என்னதான் அவங்க அர்ஜுனுக்கு சித்தியா இருந்தாலும் அப்படியெல்லாம் எந்த பாகுபாடும் இல்லாம அர்ஜுன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. அர்ஜுனும் அவனோட சித்தி கிட்ட ரொம்ப பாசமா இருப்பான். ஆனா என்ன, இவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்தே கெடுத்துட்டாங்க. வெளிநாட்டுக்கெல்லாம் போய் நல்ல டாப் ஸ்கோர்ல தான் பாஸ் பண்ணான். ஆனா பாருங்க, எந்த வேலை வெட்டிக்கும் போகாம இந்த ஊதாரிங்க கூட சுத்திட்டு இருக்கான். வேஸ்ட் ஃபெல்லோ. ஆனா இவங்க சித்தி ரொம்ப பாவம் தெரியுமா. இவன் இப்படி கேவலமானவங்களோட எல்லாம் சேர்ந்து சுத்திட்டு இருக்கிறத பார்த்து அவங்க ரொம்பவே வருத்தப்படுவாங்க. ஆனா இந்த ராஸ்கல் அதெல்லாம் காதுலயே போட்டுக்கிறது இல்ல என்று தீக்ஷி ஒரு நிமிடத்தில் அர்ஜுனின் வரலாற்றையே சொல்லி முடித்திருக்க அவந்திகாவோ கண்கள் விரிய அவளை பார்த்து கொண்டிருந்தாள். மேடம், என்னாச்சு? ஏன் என்ன அப்படி பாக்குறீங்க என்று தீக்ஷி அவந்திகாவின் கண்கள் முன்னால் கையை ஆட்டவும், தீக்ஷி, அப்போ அந்த மேனகா ரொம்ப நல்லவங்கன்னு நீ சொல்றியா என்றால் ஆச்சரியமாக. தோள்களை குலுக்கிய தீக்ஷி, தெரியல மேடம், எங்க சர்க்கிள்ல எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க. நான் அவங்க கூட க்ளோஸா பழகுனது இல்ல. பட் ஒரு சில பார்ட்டிஸ் கெட் டுகெதர்ல எல்லாம் பாத்திருக்கேன். ரொம்ப கைண்டா தான் நடந்துப்பாங்க. அதோட அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்க கூட அர்ஜுன மேனகா எவ்வளவு பாசமா பாத்துக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன் என்றாள். இதை கேட்ட அவந்திகா எதையோ தீவிரமாக யோசித்து கொண்டிருக்க, ஹலோ மேடம், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான். நீங்க தீவிரமா யோசிக்கிறதுக்கெல்லாம் எதுவும் இல்ல. சில நேரங்கள்ல நடக்கிறது ஒண்ணு, வெளியே தெரியறது ஒன்னா கூட இருக்கலாம். அஸ் எ ரிப்போர்ட்டர் உங்களுக்கு தெரியாததா என்ன என்று சொன்ன தீக்ஷி அவந்திகாவின் பதிலுக்காக காத்திருக்க, அவந்திகாவோ இப்போது அர்ஜுனுக்கு உதவலாமா வேண்டாமா என்றுதான் யோசித்து கொண்டிருந்தாள். அவர்களுக்கு முன்னே சென்ற நிக்கிலும் மற்றொருவனும் அங்கிருந்த ஒரு ரூமிற்குள் சென்றுவிட, இங்கே அவந்திகாவிற்கோ உள்ளே என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. அர்ஜுன் ஆபத்தில் இருக்கிறான் என்று தெரிந்ததும் எப்படியோ போகட்டும் என்று விட்டுவிட்டு போகவும் அவள் மனம் இடம் கொடுக்கவில்லை. என்னதான் அரவிந்திற்கும் அர்ஜுனுக்கும் சொல்லிக் கொள்ளும்படி நல்ல உறவு இல்லை என்றாலும் தன் மகனுக்கு இப்படி நடப்பதை எந்த தாயால் தாங்கிக் கொள்ள முடியும்? எப்போதுமே மாதவி அவந்திகாவை தன் மகள் போல் பாசமாகத்தான் நடத்தியிருக்கிறாள். இப்போது மாதவிக்காகவாவது எப்படியாவது அர்ஜுனை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்த அவந்திகா தீக்ஷியை பார்த்து, தீக்ஷி, இப்ப என்ன பண்றது? நம்ம எப்படியாவது அர்ஜுனுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும் என்று சொன்னாள். ஒரு நிமிடம் தீக்ஷியை பார்த்துவிட்டு தன் கையில் இருந்த ஒரு சின்ன கேமராவை தீக்ஷியிடம் கொடுத்தவள், தீக்ஷி, இந்தா, நீ இந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு ஆபீஸ்க்கு கிளம்பு. இந்த விஷயத்த நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவந்திகா முன்னே நடக்க, வேகமாக அவந்திகாவின் பின்னே சென்ற தீக்ஷி, அவந்திகா மேடம், உங்களை தனியா விட்டுட்டு என்னால போக முடியாது. நீங்க அர்ஜுனுக்கு ஹெல்ப் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நானும் உங்க கூடவே வரேன். நம்ம 2 பேரும் ஒன்னாவே போலாம் என்றாள். அதற்கு மேல் அங்கேயே நின்று தீக்ஷியோடு பேசி நேரத்தை வீணாக்க அவந்திகா விரும்பவில்லை. ஓகே, வா போலாம் என்று சொன்னவள் தீக்ஷியையும் தன்னோடு அழைத்து கொண்டு அந்த ரூமை நோக்கி போனாள்.
அங்கே ட்ரேயில் ட்ரிங்க்ஸோடு ஒரு வெயிட்ரஸ் நின்று கொண்டிருக்க அவள் சரியாக கதவை தட்ட சென்ற நேரம் நிக்கிலும் அவனோடு இருந்த மற்றொருவனும் ஹே வெயிட்ரஸ் என்று அழைத்து கொண்டே அந்த ரூமிற்கு எதிர் திசையில் இருந்து வந்தார்கள். இவர்கள் இருவரும் ரூமை விட்டு எப்போது வெளியே வந்தார்கள் என்பதையே அவந்திகா கவனிக்கவில்லை. இப்போது அவர்களை பார்த்ததும் தீக்ஷியும் அவந்திகாவும் கொஞ்சம் பதறி போனவர்கள் உடனே அவர்கள் கண்ணில் படாத இடத்தில் மறைந்து கொண்டார்கள். இருவரும் அந்த அறையை விட்டு வெகு தூரத்தில் இருந்ததால் இவர்களை யாரும் கவனிக்கவில்லை. நிக்கில் அழைத்ததும் அந்த பணிப்பெண் கேள்வியோடு அவனை பார்க்க தூரத்தில் இருந்த அவந்திகாவும் நேத்ராவும் கூட அவளை பார்த்தார்கள். மற்ற பணிப்பெண்களைப் போல முகத்தில் 4-5 கோட்டிங் மேக்கப் எல்லாம் போடாமல் இயல்பாகவே அந்த பெண் பார்ப்பதற்கு அழகாக இருந்தாள். அதுவும் அவளது மெலிந்த தேகத்தை இறுக்கிக் கொண்டு உடலோடு ஒட்டியிருக்கும் அவளது இறுக்கமான உடை அவளை இன்னும் அழகாக காட்டியது. மின்மினி பூச்சி போல சிறகடித்துக் கொண்டிருக்கும் அவளது கண்களும் அவளது அழகான புன்னகையும் அவந்திகாவையும் தீக்ஷியையுமே ரசிக்க வைத்தது என்றால் பொம்பள பொறுக்கியான நிக்கிலை பற்றி கேட்கவா வேண்டும்? வாயை பிளந்து கொண்டு அவளை பார்த்து கொண்டிருந்தான். சார், how can I help you? என்று அவள் தேன் போன்ற குரலில் கேட்கவும் அதில் நிஜ உலகிற்கு வந்தவன் ஹே பொண்ணே, ஒரு நைட்டுக்கு எவ்வளவு சார்ஜ் என்று கேட்டுக்கொண்டே அவளை ஏற இறங்க பார்த்தான். இதை கேட்டதும் அந்த பெண்ணின் முகத்தில் பயம் அப்பட்டமாக தெரிந்தது. தன் உதட்டை அழுந்த கடித்தவள் வேகமாக தலையை ஆட்டி சாரி சார், நான் நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்ல என்றாள். நான் நினைக்கிற மாதிரினா எந்த மாதிரி என்று கேட்டுக்கொண்டே நிக்கில் அவள் தோள்களில் கை வைக்க வேகமாக அவனது கைகளை உதறி தள்ளியவள் 2 அடி பின்னே சென்று சார் பிளீஸ் இப்படி பண்ணாதீங்க என்றாள். நான் என்ன பண்ணேன் என்று கேட்டவன் வில்லத்தனமாக சிரித்துக் கொண்டே அவள் அருகில் சென்று அவள் மீது உரசி நின்றவன் ஹே அழகி, என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நீ மட்டும் என்கிட்ட இருந்தேன்னு வை, நான் உன்னை ரொம்ப நல்லா பாத்துப்பேன், என்ன ஓகேவா என்றான். இதை கேட்டு நடுங்கி போன அந்த பெண் தப்பிக்க வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்க இப்போது அவள் இடுப்பை வளைத்து பிடித்த நிக்கில் இங்க பார், நான் நல்ல விதமா சொல்லையிலேயே ஒத்துக்கிட்டேனா உனக்கு நல்லது, இல்லனா நான் வேற மாதிரி டீல் பண்ண வேண்டியிருக்கும். நீ என்ன நினைச்ச? இந்த நிக்கிலோட ஆசைய நிராகரிச்சுட்டு ஈஸியா போயிட முடியும் நினைச்சியா என்ன? எங்க தப்பிச்சு ஓடு பாக்கலாம் என்று சொன்னவன் வக்கிரமாக சிரிக்க சிங்கத்திடம் மாட்டிய மான்குட்டி போல அந்த பெண் மழுங்க மழுங்க விழித்துக் கொண்டிருந்தாள். பேசிக்கொண்டே அவள் கையில் இருந்த ட்ரேவை வாங்கியவன் தன் அருகில் நின்றிருந்தவனிடம் அதை கொடுத்து கண்களால் சைகை செய்யவும் அதை புரிந்து கொண்டவன் அந்த வைன் கிளாஸில் அவன் வைத்திருந்த மாத்திரையை போட்டான். ஆரம்பத்தில் அந்த பெண்ணை திசை திருப்பி அந்த ட்ரிங்கில் மாத்திரையை கலக்கத்தான் அவளிடம் வம்பு பண்ணி கொண்டிருந்தான். இப்போது அவள் கண்களில் தெரிந்த மிரட்சியும் அவள் உடலில் இருந்த நடுக்கத்தையும் பார்த்தவனுக்கு அவள் இப்போது பேரழகியாக தெரிந்தாள். இதற்கு முன் அவன் எத்தனையோ அழகிகளோடு இருந்திருக்கிறான். ஆனால் இந்த பெண்ணின் இயற்கை அழகு அவனை கவர்ந்தெழுத்தது. தருண், நீ ஏன் உள்ள போய் இந்த ட்ரிங்கை எல்லாருக்கும் சர்வ் பண்ண கூடாது? நான் கொஞ்சம் இந்த அழகி கூட பேசிட்டு இருந்துட்டு வரேன் என்று நிக்கில் சொல்லவும் அவனை பார்த்து அர்த்தத்தோடு புன்னகைத்தவன் என்ஜாய் ப்ரோ என்று சொல்லிக்கொண்டே கதவின் அருகில் சென்றான். இதை பார்த்து மிரண்டு போன அந்த பெண் சார் என்னை விடுங்க, நான் போறேன், நான் சர்வீஸ் ஒர்க்கர் தான், நீங்க சொல்ற ஒர்க்கெல்லாம் என்னால செய்ய முடியாது என்று சொன்னவள் அவன் பிடியில் இருந்து திமிரவும் அதத்தான் நானும் சொல்றேன், நீ சர்வீஸ் ஒர்க்கர் தானே, அப்போ எனக்கு சர்வீஸ் பண்ணு என்று சொல்லிவிட்டு அவன் சத்தமாக சிரித்தான். அதே நேரம் அவள் இடுப்பை பிடித்திருந்த அவனது பிடியும் இறுகியது. இங்கே அவந்திகாவிற்கும் நரம்புகள் துடிக்க ஆரம்பித்தது. சாதாரணமாக அவள் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிட மாட்டாள்தான். ஆனால் அந்த பெண்ணின் நிலையை பார்த்தவள் இப்போதே சென்று அவனை துவம்சம் செய்ய வேண்டும் என்று நினைக்க, அதே நேரம் அந்த பெண் இவனிடம் இனி பொறுமையாக பேசினால் வேலைக்கு ஆகாது என்று உணர்ந்து கொண்டவள் கையை மடக்கி அவன் முகத்தில் ஒரு குத்துவிட்டாள். இந்த திடீர் தாக்குதலை எதிர்பார்க்காதவன் ஒரு நிமிடம் நிலை குலைந்து போனான். அதைவிட ஒரு பெண்ணிடம் அடி வாங்கியது அவனுக்கு மிகப்பெரிய அவமானமாக இருந்தது.
உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்திருந்தா நீ என்னவே அடிச்சிருப்ப என்று சொன்னவன் தன் முட்டியை மடக்கி அந்த பெண்ணின் வயிற்றிலேயே ஓங்கி குத்தினான். அது மட்டும் போதாது என்று நினைத்தவள் தனது ஷூ காலாலேயே அவளை உதைக்க ஆரம்பித்தான். அந்த பெண் ஒரு பந்து போல சுருண்டு தன்னை காப்பாற்றிக் கொண்டாள். அவன் எவ்வளவு அடித்தும் அவள் ஒரு துளி சத்தம் கூட போடவில்லை. இதை பார்த்து மேலும் வெறியேறிய நிக்கில் அந்த பெண்ணின் ஆடையை கிழித்தான். கிட்டத்தட்ட அந்த ஆடை முழுமையுமே கிழிந்து அவள் மானத்தை காக்க முடியாத விரக்தியிலும் இயலாமையிலும் அந்த தரையில் சிதறியது. கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்துவிட்ட இந்த விஷயத்தை பார்த்து துடித்து போன அவந்திகாவும் தீக்ஷியும் வேகமாக அவனிடம் செல்ல அதற்குள் அந்த அறை கதவு திறக்கப்பட்டது. அர்ஜுன் வெளியே வந்தான். நிக்கில் அந்த பெண்ணை அடிக்க கை ஓங்கி இருக்க அந்த அடி அவள் மீது படுவதற்கு முன்னதாக அர்ஜுன் அதை தடுத்திருந்தான். தனக்கு முன்னால் இருந்த நிக்கிலை முறைத்து பார்த்த அர்ஜுனின் கண்களில் ஒரு அருவருப்பு தெரிந்தது. நிக்கில், அவளுக்கு வேண்டாம்னா அவ போகட்டும், பிடிக்காத பொண்ண ஃபோர்ஸ் பண்றது என்ன பழக்கம் என்றான். அர்ஜுனை பார்த்து ஒற்றை புருவத்தை உயர்த்திய நிக்கில், அர்ஜுன், அவளுக்கு பிடிக்கலன்னு யார் சொன்னது? இவ்ளோ அடி வாங்கியும் அவ ஒரு சத்தம் போடுறாளா பாரு. சோ அவளுக்கு இது பிடிச்சிருக்கு, என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா என்றான் கூலாக. எப்போதுமே அர்ஜுனிற்கு பெண்கள் மீது நல்ல மதிப்பு இருந்தது இல்லை. பெண்கள் என்றால் அவர்கள் காசுக்காக எதுவும் செய்வார்கள் என்பதுதான் அவன் எண்ணமாக இருந்தது. ஒருமுறை திரும்பி அங்கே கூனி குறுகிய அழுது கொண்டிருந்த அந்த பெண்ணை பார்த்தான். அவன் மனம் இலகியது. நிக்கிலின் கையிலிருந்து தன் பிடியை விலக்காதவன், நிக்கில், எனக்காக அந்த பொண்ணை எதுவும் பண்ணாத, விற்று என்றான். இதை கேட்டு சத்தமாக சிரித்த நிக்கில், உனக்காகவா? நீ யாரு நினைச்சிட்டு இருக்க? நீ சொன்னா நான் கேட்கணுமா? போடாங்கிட்டு என்று சொன்னவன் அந்த பெண்ணை பார்த்து, என்ன ஹீரோ வந்துட்டான், உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு போயிருவான்னு நினைச்சியா? இங்க ஹீரோவும் நான் தான், வில்லனும் நான் தான். என்னை எதிர்த்ததுக்கான தண்டனைய இன்னைக்கு நைட் உனக்கு கொடுக்கறேன் என்று சொல்லிக் கொண்டே அவன் அந்த பெண்ணை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கவும் அந்த பெண் தன் முழு பலத்தையும் கொடுத்து பின்னால் நகர்ந்தாள். அதே நேரம் நிக்கிலின் தோளை பிடித்த அர்ஜுன், நான் யாருன்னு தெரியலனா இப்ப காட்டுறேன் நான் யாருன்னு, தெரிஞ்சுக்கோ என்று சொன்னவன் நிக்கிலின் முகத்திலேயே ஒரு குத்து விட்டான். அர்ஜுன் கொடுத்த ஒரு குத்திலேயே நிக்கிலிற்கு தனக்கு மேல் இருக்கும் பில்டிங் எல்லாம் சுற்றுவது போல் தெரிந்தது. அந்த பெண்ணை காப்பாற்றுவதற்காக வந்து கொண்டிருந்த அவந்திகாவும் தீக்ஷியும் இந்த ஃபைட் சீனை பார்த்து அப்படியே ஸ்தம்பித்து போய் பாதி வழியிலேயே நின்றார்கள். பாகம் 275. என்னதான் அர்ஜுன் அரவிந்தை விட கொஞ்சம் ஒல்லியாக இருந்தாலும் தூரத்திலிருந்து அவன் சண்டை போடுவதை பார்ப்பதற்கு அரவிந்த் படத்தில் வரும் ஃபைட் சீன் போலத்தான் இருந்தது. பல பணக்கார பிள்ளைகளைப் போல் அர்ஜுனும் நன்றாக தற்காப்பு கலைகளை கற்றிருந்ததால் 2 அடிகளில் நிக்கிலை அடித்து தரையில் கிடத்தினான். அவன் கீழே விழுந்த பிறகும் ஏதோ வெறி பிடித்தவன் போல் அடித்துக் கொண்டிருந்த அர்ஜுன் நிக்கிலால் அதற்கு மேல் எழுந்து நிற்கவே முடியாது என்றதும் தான் அவனை விட்டு விலகினான். நிக்கில் கீழே வழியில் துடித்துக் கொண்டிருக்க இங்கே அர்ஜுன் ஏதோ வார்ம் அப் செய்வது போல அவன் கை கால்களை தளர்த்தி கொண்டிருந்தான். அவன் முட்டிகளிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. ஆனால் அதை கண்டு கொள்ளாதவன் அந்த பெண்ணிடம் சென்று தன் கோட்டை அவள் மீது போர்த்திவிட்டு திரும்பி பார்க்காமல் நேராக அந்த இடத்தை விட்டு சென்றான். அந்த பெண்ணால் தலையை நிமிர்த்த கூட முடியவில்லை. கஷ்டப்பட்டு கண்களை முழித்து பார்த்தவள் தன் மீது இருக்கும் கோட்டை இறுக பற்றி கொண்டு சிரமப்பட்டு தேங்க்யூ சார் என்றாள். ஆனால் அர்ஜுன் அவள் குரல் கேட்காத தூரத்திற்கு சென்றிருந்தான். இவ்வளவு நேரம் ஏதோ திரைப்படம் பார்ப்பது போல் நடந்த அனைத்தையும் வாயை பிளந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்த அவந்திகாவும் தீக்ஷியும் தமிழ் சினிமாவில் கிளைமேக்ஸ் முடிந்த பின் வரும் போலீஸ் போல வேகமாக நிக்கில் இருக்கும் இடம் நோக்கி விரைந்தார்கள். அவந்திகா மேடம், இவ்ளோ நாள் இந்த அர்ஜுன் எதுக்கும் உதவாக்காரன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்படி ஒரு ஹீரோ மாதிரி ஆபத்துல இருந்த அந்த பொண்ணை காப்பாத்துவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல என்று வியப்பில் தீக்ஷி பேசிக்கொண்டே வர அவந்திகாவிற்கும் அதுவரை அவள் அர்ஜுன் மீது கொண்டிருந்த பார்வை இப்பொழுது முற்றிலுமாக மாறியது. அர்ஜுன் ஒன்னும் அவ்வளவு மோசமானவன் இல்ல,
என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். அதே நேரம் நடக்கும் இந்த காட்சியை எல்லாம் இமை கொட்டாமல் வாய் பிளந்து பார்த்து கொண்டிருந்த தருணை அவந்திகா பார்த்தாள். அவன் கையில் இன்னும் அந்த ட்ரே இருந்தது. அவன் ரூமிற்குள் செல்லும் வாய்ப்பே இல்லாமல் இந்த ஃபைட்டையே பார்த்து கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் அவந்திகாவின் மனதில் ஒரு தந்திரமான திட்டம் தோன்றியது. அதுவரை பொறுமையாக நடந்து வந்து கொண்டிருந்தவள் நிக்கிலின் அருகில் சென்றதும் வேகமாக ஓடி சென்று, ஐயோ சார், உங்களுக்கு என்னாச்சு? யாரு உங்களை இப்படி பண்ணினது என்று உண்மையாகவே பதறுபவள் போல் கேட்டவள் அருகில் நின்று கொண்டிருந்த தருணின் ட்ரேவில் இருந்து அந்த போதை மருந்து கலந்த அந்த ஜூஸை எடுத்தவள், சார் இந்தாங்க, இத குடிங்க என்று மொத்த வைனையும் அவனை குடிக்க வைத்து அந்த டம்ளரை அந்த ட்ரேவில் வைத்தவள், வெயிட் சார், நான் யாரையாவது கூட்டிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக அர்ஜுன் சென்ற திசை நோக்கி ஓடினாள். முதலில் அவந்திகா செய்வதை புரியாமல் பார்த்த தீக்ஷி பின் அவந்திகாவிற்கு கம்பெனி கொடுக்கும் விதமாக ஒரு குட்டி ஆக்டிங்கை போட்டு அவந்திகாவோட அந்த இடத்தை விட்டு சென்றாள். இருவரும் அந்த இடத்தை விட்டு சென்ற பிறகுதான் தருணிற்கு அந்த போதை மருந்து கலந்த வைனை நிக்கில் குடித்திருப்பதே தெரிந்தது. ஓ ஷிட் என்று சத்தமாகவே கத்தினான். அர்ஜுன் லிப்டிற்குள் செல்ல போக, ஹே அர்ஜுன் என்று கத்திக்கொண்டே அவந்திகா அர்ஜுனிடம் சென்றாள். அவந்திகாவை பார்த்ததும் அவள் பின்னே அரவிந்த் வருகிறானா என்றுதான் அர்ஜுனின் கண்கள் ஆர்வமாக தேடியது. ஆனால் அரவிந்த் வரவில்லை என்றதுமே அவன் முகத்தில் ஒருவித ஏமாற்றம் தோன்றியது. வேகமாக ஒரு புறமாக திரும்பியவன் அவந்திகாவை கண்டு கொள்ளாதவன் போல் நின்றான். அவந்திகாவிற்கு அர்ஜுனை பார்த்ததும் சிரிப்புதான் வந்தது. அவன் கண்கள் அரவிந்தை தேடியதை புரிந்து கொண்டவள் தன் இடுப்பில் கை வைத்து ஏதோ ஒரு அக்கா தன் தம்பியை உரிமையோடு கண்டிப்பது போல், அர்ஜுன், இது என்ன பழக்கம்? செய்யற வேலைய பாதியில விட்டுட்டு வர்றது. எந்த வேலை செஞ்சாலும் அத கம்ப்ளீட்டா செஞ்சு முடிக்கணும். நீ அந்த பொண்ணை காப்பாத்துனதெல்லாம் சரிதான், ஆனா அவளை அப்படியேதான் விட்டுட்டு வருவியா? அந்த பொண்ணோட மேனேஜர் வந்தா அவ மேலதான் தப்பு இருக்கிறதா சொல்லுவாரு. அதோட உன்னோட அந்த தங்கமான ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொண்ணை இத்தோட விட்டுருவாங்கன்னு நினைக்கிறியா என்றால் கண்டிக்கும் குரலில். அவந்திகாவின் கண்டிக்கும் தொனியை கேட்டு அவன் கொஞ்சம் ஸ்தம்பித்து தான் போனான். சிறு வயதில் அவனது அம்மாதான் அவனை இப்படி உரிமையாக கண்டிப்பாள். அதற்கு பிறகு அவனிடம் யாருமே இப்படி ஒரு உரிமை எடுத்துக்கொண்டது இல்லை. இதை நினைத்து கொஞ்சம் தடுமாறியவன், அத பத்தி எனக்கு கவலை இல்ல என்றான். இதை கேட்ட அவந்திகாவின் குரல் இன்னும் கொஞ்சம் உயர்ந்தது. என்னது, கவலை இல்லையா? அப்புறம் எதுக்கு அவளை காப்பாத்துன என்று சத்தமாக கேட்டவள் இன்னும் 2 அடி முன்னே சென்று, அர்ஜுன், எல்லா பொண்ணுங்களும் மோசமானவங்க கிடையாது. அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணா தெரியுது. இல்லைன்னா உன்னோட ஃப்ரெண்டு அவகிட்ட தப்பா நடந்துகிட்டப்போ அவ திரும்ப அவனை அடிச்சிருக்க மாட்டா. ஆனா என்ன பண்றது, அந்த பொண்ணு ரொம்ப பாவம் என்று உச்சு கொட்டினாள். ஏன் அந்த பொண்ணு ரொம்ப பாவம் என்று அர்ஜுன் புரியாமல் கேட்கவும், நீதான் உன் ஃப்ரெண்ட நல்லா அடிச்சு போட்டுட்டல, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க லட்சக்கணக்குல செலவாகும். அப்புறம் அவனை அடிக்கிறேன்ற பேர்ல எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு போட்டியே, அதை யாரு கட்டுவாங்க? பாவம், அந்த பொண்ணுதானே கட்டி ஆகணும் என்று அவந்திகா சொல்லவும் அர்ஜுன் ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து போனான். அந்த பொண்ணை பார்க்க வேற ரொம்ப ஏழப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தவ மாதிரி தெரிஞ்சா. பாவம், அவ குடும்பத்துல என்ன கஷ்டமோ. இந்த பார் மேனேஜ்மெண்ட பொறுத்தவரை அந்த பொண்ணு மேலதான் தப்புன்னு சொல்லுவாங்க. அவதானே அவளோட கஸ்டமர்ஸ நல்லா கவனிச்சுக்கணும். அத பண்ணாதது அவளோட தப்புதான்னு சொல்லுவாங்க. நல்லவங்களா இருந்தாவே சிக்கல் தான் போல என்று அவந்திகா டயலாக்குகளை அடுக்கிக் கொண்டே போக அவளிடம் எந்த பதிலும் பேசாத அர்ஜுன் அந்த பெண் இருந்த திசையை நோக்கி நடந்தான். அர்ஜுனின் நடவடிக்கையை வைத்தே அவனை எப்படி கையாள வேண்டும் என்று அவந்திகா ஓரளவு கணித்திருந்தாள். இப்போது கூட அவளது ட்ரிக் நன்றாகவே வேலை செய்கிறது. அவந்திகாவும் அர்ஜுனோடே மீண்டும் அந்த இடத்திற்கு சென்றாள். அந்த பெண்ணை அழைத்து கொண்டு வரத்தான் அர்ஜுன் சென்றான். ஆனால் அவன் பார்வை தரையில் கிடந்த நிக்கில் மேல் விழுந்தது. ஆனால் நிக்கிலின் முகபாவம் பார்ப்பதற்கே ரொம்பவே விசித்திரமாக தோன்றியது. டே தருண், என்னடா நடக்குது? எனக்கு ஏன் என்னென்னமா தோணுது என்று நிக்கில் கேட்க தருணிற்கு கை கால்கள் எல்லாம் உதறல் எடுக்க ஆரம்பித்தது. நிக்கில் ப்ரோ,
அந்த பொண்ணுங்க அர்ஜுனுக்கு கலந்து வச்சிருந்த ஒயினை எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க என்று அவன் சொல்லவும் நிக்கில் பதறி போனான். என்னது என்று சத்தமாகவே கத்தினான். ப்ரோ பயப்படாதீங்க, ஆன்டிடோஸ் கொடுங்க, இப்பவே இத சரி பண்ணிரலாம். இந்த மருந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானது. இப்ப நீங்க மட்டும் ஆன்டிடோஸ் எடுத்துக்கலனா உங்க பிரைவேட் பார்ட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு என்று தருண் சொல்லவும், டே முட்டாள், இந்த ட்ரக்குக்கு ஆன்டிடோஸ் எல்லாம் கிடையாது. சீக்கிரம் என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. ஐயோ, இந்த கொடுமையா இருக்கு, என்னால தாங்க முடியல என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இங்கு நின்று அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த அர்ஜுனுக்கு அனைத்தும் புரிந்தது. தன் கைகளை மடக்கிக் கொண்டு அவன் அருகில் சென்றவன் நிக்கிலின் காலரை பிடித்து, டேய் சொல்லு, என்னோட ட்ரிங்க்ல போதை மருந்து கலக்கிறது மூலமா அப்படி என்ன செய்யலான்னு திட்டம் போட்டு வச்சிருந்த என்று கேட்கவும், இதை கேட்ட நிக்கில் உறைந்து போனான். அவன் ஏதோ சொல்ல முயற்சித்தான். ஆனால் நேரம் ஆக ஆக அந்த மருந்தின் வீரியம் அதிகமாகிக் கொண்டே வந்தது. அர்ஜுனையே அவன் முத்தமிட வரவும், ச்சே என்று அவனை தள்ளிவிட்டவன் அருகில் நின்று நடுங்கிக் கொண்டிருந்த தருணை பார்த்தான். அதே நேரம் தருண் வரச் சொல்லி இருந்த கால் பாய்ஸும் அங்கு வந்து சேர்ந்தார்கள். அர்ஜுனின் கூர்மையான பார்வை தருணை அச்சத்திற்குள்ளாக்கியது. எச்சில் விழுங்கியவன், அர்ஜுன், இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, எல்லாமே நிக்கில் ப்ரோ பண்ணின பிளான் தான். இதோ இந்த பாய்ஸ் எல்லாரையும் கூட நிக்கில் ப்ரோ தான் வர சொன்னாரு என்று மொத்த பழியையும் நிக்கில் மீது போட்டுவிட்டு தான் எஸ்கேப் ஆகிக் கொண்டான். இதை கேட்டு இன்னும் அதிகமாக திகைத்து போன அர்ஜுன், ஏன் நமக்குள்ள எந்த பகையும் வெறுப்பும் இல்லையே, அப்புறம் ஏன் அவன் இப்படி பண்ணுனா என்றான். எங்க அர்ஜுன் கோபத்தில் தன்னை விழுத்து வாங்கி விடுவானோ என்று பயந்து போன தருண் வேகமாக தன் கையை அசைத்து, எனக்கு எதுவுமே தெரியாது என்றான். அவனது முகபாவத்தை பார்த்த அர்ஜுனிற்கு இன்னும் அதிகமாகத்தான் கோபம் வந்தது. மருந்தின் வீரியத்தில் தன்னை கண்ட்ரோல் செய்ய முடியாமல் பெனாத்திக் கொண்டிருந்த நிக்கிலை பார்த்தான். பிறகு இங்கு என்ன நடக்கிறது, எங்கு செல்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருந்த கால் பாய்ஸை பார்த்து, இதோ கிடக்குறான் பாருங்க, இவன் தான் உங்களை இங்க வர சொன்னான், உங்க சர்வீஸ இவனுக்கு பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். அடுத்து ஒரு நொடி அங்கு நிற்பதற்கு கூட அர்ஜுனிற்கு அருவருப்பாக இருந்தது. 2 அடி முன்னே எடுத்து வைத்தவன் ஏதோ நினைவு வந்தவன் போல் திரும்பி வந்து கிட்டத்தட்ட அரை மயக்கத்தில் கிடந்த அந்த பெண்ணை தன் கைகளில் ஏந்தி கொண்டு அங்கிருந்து நகர்ந்தான். சற்று தூரத்தில் நின்று கொண்டு நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அவந்திகாவை கடந்து செல்லும் போது அர்ஜுனிற்கு தருண் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நினைவிற்கு வந்தது. இப்போதுதான் அவந்திகா ஏன் தன்னை அவ்வளவு கட்டாயப்படுத்தி மீண்டும் இங்கு வரவைத்தாள் என்பது அவனுக்கு புரிந்தது. எல்லாம் இந்த நன்றி கெட்ட அவனது நண்பர்கள், இல்லை துரோகிகளை பற்றி தெரிந்து கொள்ளத்தான் என்பதை புரிந்து கொண்டான். அவளை பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டவன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவளை கடந்து செல்ல அவந்திகா வேகமாக அவனை பின்தொடர்ந்தாள். அவனின் நடை வேகத்திற்கு அவந்திகா ஓடி வந்துதான் அவனோடு லிப்டிற்குள் ஏற முடிந்தது. கொஞ்சம் மூச்சு வாங்கி கொண்டவள், அர்ஜுன், அந்த ரெட் டிஷர்ட் போட்டவனுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை? அவன் ஏன் உன்னை பழி வாங்க நினைக்கிறான்? எனக்கு தெரிஞ்சு உனக்கும் அவனுக்கும் தனிப்பட்ட பகை இல்லனா இது வேற யாரோட வேலையா இருக்கும்? இந்த முறை ஃபெயிலியர் ஆனாலும் நாளைக்கு வேற யார் மூலமாச்சும் இதே வேலைய அவங்க செய்வாங்க. நீ ஏன் அது யாருன்னு கேட்கவே இல்ல? நீ மட்டும் கொஞ்சம் மிரட்டி கேட்டிருந்தேனா அவன் எல்லா உண்மையும் சொல்லிருப்பான் என்று அவந்திகா சொல்லிக் கொண்டிருக்க அர்ஜுன் அதை காதில் வாங்கி கொண்டதாகவே தெரியவில்லை. ஓகே, நீ பேசலனா பரவாயில்ல போ, பட் தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னைக்கு நான் உன்னை ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கேன். சோ நீ எனக்கு ஒரு கைமாறு செய்யணும். எனக்கு எதுவும் வேணாம், ஆனா அத்தை உன்னை ரொம்ப மிஸ் பண்றாங்க. நீ ஃப்ரீயா இருக்கும்போது ஒரு டைம் வந்து அத்தைய பாத்துட்டு போ என்றாள். அதுவரை எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்த அர்ஜுன் மாதவியை பற்றி பேசியதும் விரக்தியாக புன்னகைத்து, அவங்களுக்கு தான் அரவிந்த் இருக்கானே, நான்லாம் அவங்களுக்கு தேவைப்பட மாட்டேன். எனக்கு தான் அவங்க ஒரே அம்மா, ஆனா அவங்களுக்கு நான் ஒரே பிள்ளை கிடையாது என்று அவன் சொல்லும் போதே ஒருவித விரக்தியும் அதே நேரம் அவன் எவ்வளவு தூரம் தாய் பாசத்திற்காக ஏங்குகிறான் என்பதும் தெளிவாக தெரிந்தது. லிப்டும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்தது. அர்ஜுன் அந்த பெண்ணை தூக்கி கொண்டு லிப்டை விட்டு முதலில் வெளியே வந்தவன், நான் ஏன் அவன்கிட்ட இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்கன்னு கேட்கலன்னு கேட்டீங்களே,
என்று கேட்டு மீண்டும் விரக்தியாக புன்னகைத்தவன், இந்த போட்டோகிராஃப் விஷயத்துல விசாரிச்சா உண்மை தெரியும்னு தான் விசாரிச்சேன். ஆனா தெரிஞ்ச உண்மை என்னை இன்னும் காயப்படுத்துறதா தான் இருந்துச்சு. சில நேரங்கள்ல நம்ம உண்மையை தெரிஞ்சுக்காமலே இருக்கிறது தான் நல்லது. பொய்ய விட உண்மை ரொம்பவே கொடூரமானது என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போது அவன் முகம் சொல்ல முடியா அளவு சோகத்தை வெளிப்படுத்தியது. என்னதான் வீட்டில் உள்ள வேலையால் தான் அந்த போட்டோவை லீக் செய்தது என்று அரவிந்த் சொல்லி இருந்தாலும் அர்ஜுனை பொறுத்தவரை அவந்திகா தானே அந்த போட்டோவை விற்றது. ஆக அவன் தன்னைத்தான் சொல்கிறான் என்று நினைத்து எதுவும் பேசாமல் ஸ்தம்பித்து நின்றவளுக்கு அப்போதுதான் அவன் மாதவியை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறான் என்பது புரிந்தது. அவன் மாதவியின் அன்பிற்காக ஏங்கி இருக்கிறான். ஆனால் இறுதியில் அவனுக்கு கிடைத்தது ஏமாற்றம்தான். அந்த ஏமாற்றம் அவனை நம்பிக்கையற்றவனாக மாற்றியது. அதனால் அவனே பொறுப்பற்ற முறையில் செயல்பட ஆரம்பித்தான். அவனை பார்த்து பெருமூச்சு விட்ட அவந்திகாவிற்கு அர்ஜுனை பார்க்கவே பாவமாக இருந்தது. அவன் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பதாகவும் அவனோடு பேசுவதே கடினமாகவும் அவளுக்கு தோன்றியது. அவந்திகா இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கும் போது அவளது செல்போன் அலறியது. அரவிந்த் தான் அழைத்திருந்தான். நீ எங்க இருக்க என்று அவன் கேட்டதும் தான் அவந்திகா டைமை பார்த்தாள். அவள் வேலையை விட்டு கிளம்பும் நேரம் ஆகியிருந்தது. அடக்கடவுளே, இவ்ளோ நேரம் ஆகிருச்சா என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவள், நான் ஒரு வேலையா கிளிட்டர் பார் வரைக்கும் வந்தேன். இப்போ இங்கதான் இருக்கேன். நீங்க ஒண்ணு வொரி பண்ணாதீங்க, நான் கேப் புக் பண்ணி வீட்டுக்கு வந்துடுறேன் என்று அவள் சொல்லவும், தேவையில்லை, நானே அங்க வரேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான். அவந்திகா போன் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த தீக்ஷி, அப்போ அரவிந்த் சார் உங்களை பிக்கப் பண்ண வராரா என்று கேட்டாள். அவந்திகா ஆமா என்று தலையசைக்கவும், அப்போ ஓகே மேடம், நான் கிளம்புறேன். உங்க 2 பேருக்கு நடுவுல நான் கரடி மாதிரி இருக்க விரும்பல என்று சொன்னவள் அவந்திகாவை பார்த்து குறும்பாக கண்ணடித்து விட்டு அங்கிருந்து சென்றாள்.